ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். உங்களே மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். இறை சாதனை மார்க்கத்துல 108 நாள் சாதனை நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து அதை நிறைவேற்றி இருந்தோம். அப்பவே எல்லாருடைய அனுபவத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு இருந்தோம். பட் அதை செய்ய முடியல. பட் அதற்கப்புறம் நிறைய அன்பர்கள் நான் நேரடியா பாக்குறப்பவும் சரி, அலைபேசியில பேசுறப்பவும் அந்த 108 நாள்ல பலவிதமான அதிசயங்கள், அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறத ஷேர் பண்ணாங்க. சரி, அப்புறம் நம்ம அந்த அன்பர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது இன்னும் நிறைய பேர் அடுத்த ஆண்டு இந்த பயிற்சியை இன்னும் ஆழமா செய்வதற்கு வாய்ப்பா இருக்குங்கிற நோக்கத்துல அந்த 108 நாள் சாதனையில பங்கு பெற்று வாழ்வில் நல்ல மாற்றம் பெற்றவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமா மாற்றம் இருந்திருக்கும். 108 நாள் அந்த பயிற்சி பண்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சாதனை. அப்ப அதுல நிறைய மாற்றம் பெற்றவங்களோட நிகழ்வு இப்ப நம்ம இங்க பதிவு செய்யணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 918 பேருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டதே அது ஒரு மாபெரும் சாதனை தான். அப்போ அந்த நிகழ்வினுடைய அனுபவ உரை இது நம்ம எல்லாருமே இன்னைக்கு கேட்க போறோம். நிச்சயமா இது நமக்குள்ளேயும் ஒரு நல்ல உணர்வை, மாற்றத்தை ஏற்படுத்தும். பயிற்சியை பற்றிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாகத்தான் பிறக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய விஷயங்களை சரியாக செய்ய தொடங்கும் போது அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால கடந்து போச்சு. அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருந்து ஏதாவது பாடங்கள் இருந்தா கற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுல முழு கவனம் செலுத்தி நாம நம்முடைய பயிற்சியை தொண்டை இன்னும் நல்லா செய்வதற்கு இன்னைக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுடைய அனுபவ உரையும் நம்ம கருமையத்துல இருந்து சிறப்பா வேலை செய்யும். இன்னைக்கு என்ன ஒரு பெரும் சிறப்புனா 108 நாள் அந்த சாதனையை செய்தவர்கள் பேச போறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பயிற்சிய காதுல கேட்டுட்டு சொல்றதுக்கும் செஞ்சுட்டு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த 108 நாள் அந்த சாதனையை செய்தவர்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்க போறோம். அவர்கள் சொல்ற அந்த வார்த்தைகள்லயே அவங்களோட பயிற்சிக்கான விஷயம் நம்ம காதுக்குள்ள சேரப்போம். அதனால எல்லாரும் இருந்து முழுமையா பொறுமையா கேளுங்க. கேட்டுட்டு நாளையில இருந்து நாமும் அந்த பயிற்சியை முழுமையா முறையா செய்யறதுக்கு திட்டமிட்டு செயல்படும். வாழ்க வளமுடன். இந்த அனுபவ உரை கொடுக்க வந்திருக்கிற அன்பர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடங்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சித்ராம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். முதலாவதாக செல்வகுமாரி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹலோ, செல்வகுமாரி பேசுறேங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. கேக்குதுமா. கேக்குது. வாழ்க வளமுடனுங்க. நான் 108 நாள் இருந்தேங்க. எனக்கு இன்னைக்கும் 108 நாளாவே அந்த விரதம் மாதிரியே நானே கடைபிடிச்சிட்டே தான் இருக்கேன். அது பழக்கமாகி போச்சுங்க. இன்னமும் 4 மணிக்கு எழுந்து அதே மாதிரிலாம் எல்லாமே செய்துட்டு இருக்கேன். எனக்கு இறை உணர்வு யாருமே சரி, நம்ம இதில் யாரும் நினைக்க மாட்டாங்க. வெளியாள் கேட்டால் சிரிப்பாங்க. நான் ஒரு ஞானி மாதிரியே ஆயிட்டேங்க. எனக்கு எந்த பேராசை எதுவும் யாருன்னா சொன்னாலும் கோவம் வரத்தில்லை. நிறைவாக வாழ்ந்து இந்த இறை உணர்வு இறைவனே என்னிடம் பேசுகிற மாதிரியே ஒரு மனசை வச்சுன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேங்க. இன்னும் 2024 சேர்ந்தேங்க. ஒரு டைமில் உண்மையை சொல்கிறேங்க. என்னுடைய மகன் என்னை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு
கயிறு எடுத்துக்க நான் உயிர் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறமா வந்து மன உளைச்சலோட இருந்தேன். அவங்க வீடு கட்டினாங்க, என்னை கூப்பிட கூட இல்லை. சரி, அப்படி ஒரு மனநிலையில இருந்தேன். அப்புறம் 2024 வந்த பிறகு நம்ம ஏன் உயிரை மாத்திக்கணும்? இறைவன் கொடுத்த உயிர் இருக்கு. நம்ம இதெல்லாம் கேட்டு 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 மனவள கலையில வந்த பிறகு உடற்பயிற்சி, தியானம், ஜீவகாந்த பயிற்சி எல்லாமே எந்த நான் வந்து எனக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லைங்க. என் மகளாண்டதான் இருக்கேன். ஆனா எனக்கு செல்வாக்கா எல்லாமே இருக்கு, கிடைக்குதுங்க. அதுதான் எனக்கு அதிசயம். அவங்க அவங்க எங்க மகளுக்கு மாமியார் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர். அவங்களாம் கூட மனசு சந்தோஷம் இல்லை, ஆனா எனக்கு அவ்வளோ இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மனவள கலையில பயின்று தியானம் எல்லாமே செய்யறதுனாலே எனக்கு தெரியலைங்க, எனக்கு மன நிறைவோடு இது எப்பவுமே சந்தோஷமா இருக்குங்க. என் கூட ஏதோ ஒரு பிரபஞ்சம் பேசுற மாதிரியும் வானத்தை பார்த்து இப்ப கூட போயிட்டு இன்னைக்கு வந்து பிரதோஷம் இல்லைங்க. டெய்லி உள்ள வழக்கேத்துட்டுனா இல்லை, வெளியே போய் பிரபஞ்சத்துக்கும் 9 கோள்களுக்கும் நவகிரகத்துக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் சார் சொன்னது அத்தனையும் நான் படிக்கலைங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு நிறைவு இருக்குங்க. எல்லாமே என்னை வந்து பேச சொன்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா வந்து படிச்சவங்க அவங்களாம் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருப்பாங்க. என் மனசுக்குள்ளவே சொல்லுவாருங்களே, படிக்கலாம் கூட மூளை இருந்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு நினைவு இருக்குது பாத்தீங்களா? அது வந்து எனக்கு அப்படியே கிரகிச்சு 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 வச்சு நான் தூங்கினா கூட எழுப்பிடுதுங்க. 4 மணிக்கே எழுந்துடுறேங்க. எழுந்து பார்த்தா கரெக்டா 4 மணி ஆகுதுங்க. இதை மாதிரிலாம் நான் சந்தோஷமா இருக்கேங்க. 108 நாள் இருந்ததுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில இன்னும் திருப்பம் நிறைய வந்துச்சுங்க. நன்றிங்க. டைம் ஆயிடுச்சுங்களா? சரிங்க, சார் கேட்டுன்னு இருக்காருங்களா? ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. எனக்கு வந்து நன்றிங்கம்மா. முதியோர் காசு வாங்குறேங்க. இப்ப கூட வர விஜய் ஜெயிக்கணும், எனக்கு முதியோர் காசு அதிகமா வரணும். நம்ம இப்ப நம்ம இறை சாதனை மாறத்துக்கு நான் அன்னதானத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்படியெல்லாம் நினைக்கிறேங்க. ஆனா எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கூட எனக்கு நிறைய சொத்து எல்லாமே இருக்கு. எனக்கு எல்லாம் தேடியும் வருது, நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. மனவள கலையில என் உயிர் உள்ள இருக்கும். எனக்கு இப்போ எங்க பாப்பாவுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க, இன்னும் 4-5 நாள்ல. சிசரிங்க, எல்லாரும் வாழ்த்துங்கள். அதுக்கு நான் சொல்லி அனுப்புறேங்க, நீங்க எல்லாமே வாழ்த்துங்க. ஒன்றும் டாக்டர் இது கொடுக்கல. அன்னைக்கு என்னைக்குன்னு தெரியல, இந்த 4 நாள்ல ஒரு நாள் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடனுங்க. நன்றிங்க. ரொம்ப பதட்டமா இருக்கு, பேச முடியலைங்க. ஆனா சார் சொல்றத ஒண்ணு கூட நான் விடுறதே இல்லைங்க. ஜீவகாந்த பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, 10 வேள்வி, வாழ்க வையகம், 108 பிரபஞ்சத்துக்கு 108. நேற்று காலையில உட்காந்து 108 சொல்லிட்டேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு எல்லாமே நடத்தி கொடுக்குற பிரபஞ்சம் பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நான் வந்து வெளியே நின்று பேசுறேங்க, மரத்துல இருக்கிற வள்ளி என் கூட பேசுதுங்க. அது சொல்ற மாதிரியே கடவுளே நன்றி இறைவா, இறைவா பிரபஞ்சமே என்னன்னு பேசுறேன். டெய்லியும் அதுவே செய்யுதுங்க. என்ன நடக்கும், என்ன அதிசயம் நடக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க. சந்தோஷங்க. சாரிங்க, சொல்லிட்டு பிறகு மறுபடியும் பேசுறேன். வாழ்க வளமுடனுங்க. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்புமா. ரொம்ப அருமையா உங்களோட பதிவை வெளியிட்டிருக்கீங்க. அதாவது நீங்க சொன்னீங்க பாருங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா கூட அவங்களுக்கு கூட அவ்வளோ நிறைவா இல்ல, நான் நிறைவா இருக்கேன், பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுதான் அந்த சேலஞ்சை நீங்க நிறைவா சந்தோஷம். நான் வந்து ஏதோ பேசணும்னு பேசலைங்க. உள்ளும்போது எனக்கு பதட்டம் வருதுன்னா உள்ளத்துல அப்படியே உண்மையை பேசும்போது எனக்கு அப்படியே ஆசையா இருக்குதுங்க. எதை சொல்றது டைமே இல்லைங்க. எனக்கு படிக்க தெரிஞ்சா நிறைய எழுதி எல்லாமே அனுப்புறாங்க பாத்தீங்களா, அத மாதிரி அனுப்ப எனக்கு தெரியலைங்க. ஆனா எனக்கு உள்ளத்துல அப்படியே ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டு இருக்கிறேங்க. எல்லாமே நான் எங்க மகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றேங்க, தலையில கைய வச்சு. வாழ்க்கை அருள் காப்புலாம் போடுறேங்க. அருள் பேர் ஆற்றல் கருணையினால் இரவும் பகலும், அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி அமையமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, நீ நல்ல பிரசவமாயி நல்லா வருவம்மா. நம்மளுக்கு பிரபஞ்சம் இருக்குதுமா. பொண்ணா பிறந்தா நான் இறை சாதனைக்கு அன்னதானத்துக்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப போறேம்மா. சரிம்மா, நானும் தரேம்மா. அப்படி ஒரு பிரபஞ்சம். எல்லா இறைவனும் ஒன்றே ஒரு இறைவன் இருக்கிறாருன்னு நம்பிட்டேங்க. இறைவன் எங்க இருக்கிறாருன்னு நம்பிட்டேங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். அடுத்தது சாந்தி ராணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேம்மா.
வாழ்க வளமுடன் சித்ராம்மா. ஒரே வாழ்க நிமிஷம். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரே நான் அம்மா நிமிஷங்கம்மா. சாந்தி ராணி ஒரே பேசுறேன், சொல்லுங்க. நிமிஷம். மதுரையில. சாந்தி அம்மா. நான் அம்மா ஒரு மதுரையில நிமிஷம் இருந்து இருங்க. சாந்தி ராணி பேசுறேம்மா. அம்மா சொல்லுங்க பானுமதி அம்மா. அம்மா வந்து அனுபவம் வந்து நம்மளோட ஐயா சொல்லுவாங்க மகிழ்ச்சியா வாழணும், அதுதான் நமக்கு அமைதியா வாழணும்ட்டு. அதை வந்து அம்மா அவங்களோட அனுபவத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அந்த குண மேம்பாடு வந்திருக்கு. இதுதான் மெயின் வந்து அம்மா வந்து நிச்சயம். அதை பிடிச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. சாந்தி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சாந்தி ராணி பேசுறேம்மா, மதுரையில இருந்து. ஓகேம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. வாழ்க கேட்டுட்டு தான் வளமுடன். இருக்கோம். வாழ்க இப்போ வளமுடன். மனவளக்கலையில வந்த பிறகுமா உடற்பயிற்சி செய்யறது, அந்த 108 நாள்ல நானு பிரைஸ் எல்லாம் வாங்குவேன்னு நான் நினைக்கலமா. ஆனா கிடைச்சது. இறைவனோட அருள் எனக்கு பிரைஸ் வாங்கி கொடுத்துச்சு. தினமும் ஐயா சொல்றபடி எல்லா பயிற்சியும் ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தேன். ராத்திரி ரிப்போர்ட் அனுப்புறது, தற்சோதனை பண்றது, அதெல்லாம் செய்யும் போது எனக்கு இப்ப குணநலன்கள் நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன்னா இப்ப எதை நிதானமா அணுகிறேன். என்னோட அணுகுமுறையே மாறி இருக்கு. அப்புறம் என்னோட உடல் நலம், அந்த உடற்பயிற்சி தினம் செய்ய 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 எனக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்ததுமா. மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் 2025 இந்த பேட்ச்ல 4th பேட்ச்ல சேர்ந்திருக்கேன். இதுல சேர்ந்த பிறகு அந்த எக்ஸசைஸ் செய்ய செய்ய நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு உடம்பு. வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், ரத்த ஓட்டம் எல்லாம் நல்ல ஓடுறது நல்லா தெரிஞ்சிச்சு. எனக்கு நல்லா அறிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த எக்ஸசைஸ் செய்யாட்டி எனக்கு வந்து மன நிம்மதி இருக்காது. தினமும் செய்யணும். அந்த 4 மணி நேரம் காலையில ஐயா 4 மணில இருந்து ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் முடிக்கும். எல்லா பயிற்சியிலையும் நான் கலந்துக்கிட்டு முறைப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தது. என்னோட உடல்நிலை ரொம்ப தேறிச்சு. இப்ப நான் எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு வரேன். எனக்கு ஏஜ் 62. பிரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. இந்த வயசுல நானு இந்த பயிற்சியை மேற்கொண்டு, இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டு நானு இந்த பிரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. உடல்நிலையிலே நல்ல மாற்றங்கள். சுகர், பிபி எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. நல்லா இருக்கேம்மா. இறை சாதனை மார்க்கத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைமதன் ஐயாவுக்கும் எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்க வந்து இந்த மிருகம் பாதி மனிதன் பாதி அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்தோம். எங்களை மனிதனாக்கி கொண்டுட்டாரு இறைமதன் ஐயா. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சாந்திமா நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஐயா கையால பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. மிக சிறப்பு. நீங்க பயிற்சிகளை ஒழுங்கா பண்ணிருக்கீங்க இல்லையா? பண்ணி எல்லாமே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உண்மையாவே இதெல்லாம் கேட்கும்போது உண்மையா நான் வந்து இதை தவற விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சூழ்நிலை காரணமாக நான் 108 நாள் சேலஞ்சில் கலந்துக்க முடியல. அடுத்த முறை கண்டிப்பா நானும் கலந்துப்பேன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க. தேங்க்யூம்மா. ஓகே, அடுத்ததாக மீனாம்மா. மீனாம்மா உங்களுக்கு அட்மிட் பண்ணிருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த 108 நாள் சேலஞ்சில் வந்து நாவடக்கம் வந்திருக்குமா. ஏன்னா தேவையில்லாம தொணன்னு பேசுறது கிடையாது. எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் பேசுறது அந்த வந்து வந்திருக்கு. இந்த தியானம் பண்றதுல, பயிற்சி பண்றதுல. அப்புறம் ரொம்ப பயப்படுவேன். இந்த மாதிரி ஆயிடுமோ, அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நிறைய கற்பனைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து அந்த பயம் போய் நிறைய தைரியம் வந்திருக்கு. ஐயாவுடைய கிளாஸை காலையிலே எழுந்திரிச்சு தியானம் பண்ணி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த சொற்பொழிவுலாம் கேட்கும் போது நிறைய தைரியம் வந்துருச்சு. அப்புறம் 2வது வந்து இப்போ குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாரும் கலந்து பேசும்போது சும்மா தேவையில்லாமல்லாம் முந்தியெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம இருப்போம். ஆனா இப்போ வந்து அந்த தெளிவு இருக்கு. எந்த இடத்துல நம்ம பேசணும், தேவையில்லாத இடத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்ற தெளிவு வந்திருக்கு.
அதே மாதிரி முந்தியெல்லாம் வந்து இந்த பகைவர்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்த அந்த மாதிரி மனசு வராது. ஆனா ஐயா திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல உங்களுக்கு யூகம் எதுக்கு? யூகம் விட்டு வெளிய வாங்க அப்படின்னு அவரு சொல்ல சொல்ல வந்து இப்ப எல்லாரையுமே வாழ்த்துறது. வாழ்த்த வாழ்த்த வந்து உண்மையாவே அவங்க வந்து ரொம்ப கோவமா இருக்குது, ரொம்ப இதா சண்டை போட்டவங்கலாம் நல்லா அந்த 108 நாள் வாழ்த்த வாழ்த்த வந்து தானாவே வந்து பேசுனாங்க என்கிட்ட. அதுல அது வேற எனக்கு ரொம்ப வந்து எண்ணம் வந்து, ஐயோ! நம்ம இந்த தப்பு செஞ்சா மார்க் போயிடும். அந்த தப்பு செஞ்சா இது போயிடும். இதுக்கு வந்து இல்ல இல்லன்னு நம்ம போடுவோம். அப்படின்னு பார்த்து பார்த்து நெறைய என்னையே நான் வந்து நெறைய கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அப்ப எங்க கணவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. பரவாயில்லையே சார்ட்ட சொல்லி, இந்த ஸ்கீம வந்து கன்டின்யூ பண்ண சொல்லணும். அப்பதான் நீ நெறைய திருந்தியிருக்க அப்படின்னு ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாரும்மா. அதனால எனக்கு வந்து என்ன மாத்திய வந்து மதன் ஐயாவுக்கும் அந்த இறைநிலைக்கு தான் நான் நன்றி சொல்றேன். உங்க இதுலயும் நெறைய ஸ்பீச் கேட்பேன். உங்களுடைய தியானத்திலயும் உட்காருவேன். நெறைய மாற்றங்கள் வந்திருக்கும்மா. உங்களுடைய ஸ்பீச்சு, ஐயாவுடைய ஸ்பீச்சு. நானும் டவுட் இருந்தா நீங்க உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு கிளியர் பண்ணி நெறைய குடுத்துருக்கீங்க. அதுல நெறைய மாற்றம் இருக்கும்மா. 108 நாள் சேலஞ்சுல வந்து நெறைய பயன் அடைஞ்சிருக்கோம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க மீனாம்மா. புலனடக்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சரிதா அம்மா. சரிதா கார்த்திகேயன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. வாழ்க வளமுடம்மா. வாழ்க வளமுடன். இந்த பேசுங்கம்மா. 108 நாள் நான் 108 நாள்ல கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா. நான் வந்து என்ன இதுல கத்துக்கிட்டேன்னா, கரெக்டா நான் அதுக்கு முன்னே யோகால இருக்கிறேன், மனவளக்கலை மன்றத்துல இருக்கிறேன். இருந்தாலும் ஒழுங்கா பயிற்சி எல்லாம் செய்ய முடியல. வீட்டுல வந்து இந்த தாவம்லாம் பண்ண முடியல. அதனாலதான் வந்து நான் இதுல ஆன்லைன்ல சேர்ந்தேன். தாவத்துல சேர்ந்தேன். ஒரு ராஜலட்சுமி மேடம் வந்து சொன்னாங்க, இதாட்டம் நீங்க சேர்ந்துங்க, தாவம்லாம் பண்ணுங்க அப்படின்னு. இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் டெய்லி 4 மணிக்கெல்லாம் தானாலே முழிப்பு வந்துருதுமா. தானா எழுந்திரிச்சிடுறேன். எனக்கு வெரிகோஸ் இருந்துச்சு, சரியாயிட்டு. எங்க வீட்டுக்காரங்களுக்கு மூலம் வந்துச்சு. நான் குளிக்கிறத பார்த்துட்டு அவங்க என்னை ஒன்றின்னு சேர்ந்துட்டு, நீ 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்கள செய்ய சொல்லுவேன். நீ செய்ய, நான் என்னால முடியாது. அவங்க வெளியில போறவங்க, ரொம்ப லைன்லாம் அலையிறவங்க. அதனால என்னால முடியாது, நான் தூக்கம்லாம் எனக்கு இதாகும்னாங்க. நான் அப்படியே நான் ஜீவகாந்த பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் செய்யல, வாழ்த்திட்டு இருக்கவும் ஒரே 108ல 15 நாளுக்குள்ள அவங்க மாறிட்டாங்கம்மா. அவங்க என்னோட சேர்ந்து எனக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க பயிற்சி செஞ்சு, அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, எல்லாமே நார்மல் ஆயிட்டு. இப்ப மூலமே ரத்தம் அவ்வளவு போகும். சார்ட்ட சொல்லுவோம், தமிழ்ச்செல்வி அம்மா வந்து எல்லாத்துக்கும் காரணம். அவங்க ஏதாச்சும் டவுட்னா உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. நான் குதம்பையில இருக்கிறேன் அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. பயப்படாதீங்கம்மா. நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் அவங்க எல்லாம் தைரியமா இருங்க, உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும்னு. இப்ப இந்த வாட்டி வந்தப்ப பழைய எங்க வீட்டுக்காரங்க இவ்வளவு இதாவது சார் உன்னை மாத்திருக்கிறாங்க, இந்த இறைவன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அவ்வளவு மாறி இருக்கிறேன் அப்படின்னு எங்க வீட்டுக்காரங்களே மாறிட்டு, எங்க வீட்டுல எல்லாருமே 4 மணிக்கு, எங்க பையன் வரைக்குமே இப்ப 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிடுறாப்புல. நான் செய்யறத பார்த்துட்டு எங்க பிள்ளை, நம்ம அதுல ஏந்திரிங்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாறி இருக்கணும். அதுக்கு முன்னே எப்படி சொல்லுவேன்னா, ஏந்திரிங்க, குளிங்க, காலைல வேலையை பாருங்க, எல்லாம் இப்படியே படுத்துருக்கீங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஏந்திரிச்சு செஞ்சாதானே அடுத்தது நான் வேலையை பார்க்கலான்னு. நான் என்ன செஞ்சு 108 செஞ்சேன் எப்படின்னா, நம்ம வேலையை பார்த்தோன்னா அவங்களும் அதே பார்த்து செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்மா. என் பிள்ளைங்களுக்கு இதாட்டம் அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாழ்க வளமுடன். வாழ்த்து சொல்ல சொல்ல நல்லா இருக்கிறோம்மா. வாழ்த்திட்டு கால் வலி எல்லாம் இல்லைம்மா. இப்ப நான் நல்லா இருக்கிறேன். யோகாவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேம்மா. 4 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு திருப்பி இப்பயும் அதே கண்டினியூ பண்ணிட்டு, இன்னும் மோர், ஜீனி, மைதா ஐட்டம் எதுவுமே சாப்பிடாம இன்னமும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேம்மா. என் உடம்பு நல்லா இருக்குன்னு எங்க வீட்டுக்காரங்க நீ அதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலையப்பாளையம் அதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. என் கால் நல்லா ஆயிட்டுன்னு நான் படி கூட ஏற முடியாது, மாடிப்படி. அப்படி கால் வலிச்சிச்சு, ஏறவே மாட்டேன், இறைக்கும் ஒரு மாதிரி பண்ணும். அதுக்காகவே இந்த வாட்டி என்னை வந்து வரணும்ட்டு இந்த வாட்டி நாங்க அங்க வந்தோம்மா. சாரு நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்களால இந்த குடும்பமே மாறி இருக்கு.
சிறப்பு. அதுக்கு காரணம் இந்த 108 நாள் சேலஞ்சு. அதுக்கு நம்ம மதன் ஐயாவுக்கும் நம்ம குருவுக்கும் கண்டிப்பாம்மா. நன்றி சொல்லணும். கண்டிப்பா. உங்களுக்கும் வாழ்க வளமுடன். ஆமா, எல்லாருக்குமே நன்றி சொல்லணுமா. நிச்சயமா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப தேங்க்யூமா. சந்தோஷம். தேங்க்யூ. ம். ம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமாவதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க பிரேமாவதி வளமுடன். பேசுறேன். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த 108 நாள் வந்து கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை 17/1 இருந்து தை மாசம் 5/2 வரைக்கும் நடந்தது. இந்த 108 நாளும் நான் தொடர்ச்சியா இந்த தியானம் காலையில 3:45க்குலாம் எழுந்திருச்சிருவேன். ஐயாவோட அத்தனை தியானத்திலையும் கலந்து கரெக்டா செஞ்சுட்டு வருவேன். அதனோட ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து 42 அந்த ஒவ்வொன்றையும் நான் அனுபவிச்சு செய்வேன். அதுல ஒரே ஒண்ணு, நேர மேலாண்மையை நான் கொஞ்ச நாள் விட்டதுனாலதான் எனக்கு இந்த மார்க் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இருந்தாலுமே மார்க்குக்காக நான் செய்யலைனாலும் நம்ம சொன்னதை செய்யணுமே அப்படிங்கிற இப்ப இது செஞ்சதுனால எனக்கு வந்து மனசுல வந்து எப்பயுமே அது இதுன்னு பயந்துட்டே இருப்பேன். அது கிடையாது. வீட்டையே ஐயா சொன்ன மாதிரி ஆரோ வாட்டரும் எடுக்கல, டிவி என்கிட்ட இல்ல, எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி செல்லுலையும் வேற எந்த விதையும் பார்க்க மாட்டேன். மண்பானை சோறு தான் சுமப்பேன். கால்ல செப்பல், ரப்பர் செப்பல் தான் போட்டுக்குவேன். அது மாதிரி தேவையில்லாத தெருவுல போய் நின்னு யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. அமைதியா யார் என்ன சொல்றாங்கன்னு காதுல கேட்கிற ஹியரிங் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனாவசியமா பேசுறதை விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்குள்ள நானே வயசு 72 ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்பயும் நான் என்னைய பழக்கிக்கிட்டேன். நான் படிச்சுக்கிட்டேன். சாகுற வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்த 108 நாள் சாதனைங்கிறது ரொம்ப பெரியது. ஐயா சொல்லியிருப்பாங்க, நன்றி உணர்வோடு சாப்பிட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய வார்த்தை. சாப்பிடுறதுல கூட நன்றி உணர்வு. நன்றி உணர்வுன்னு என்ன? இது கூட யாரும் கிடைக்காம இருக்காங்களே, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலைல எந்திரிச்சிட்டோமே, நம்ம உயிரோட பிறந்துட்டோம். இப்படி நிறைய விஷயங்கள் ஐயா அழகா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு விஷயமும் கேட்பேன் நான் நல்லா. கேட்டு என்னுடைய வாழ்க்கையில மன நிம்மதி, உடல் நிம்மதி, உடல் வளம், மன நிம்மதி 2மே கிடைச்சிச்சு. பரிசும் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. ஐயாவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். இந்த இந்த 108 நாள அழகா அவங்க பக்குவமா நீட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்களே, எவ்வளவு பெரிய நமக்கு குருநாதர் கிடைச்சிருக்காருன்னு ரொம்ப எப்பயுமே மனசுக்குள்ள வாழ்த்திக்குவேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. கண்டிப்பா நேர மேலாண்மை கடைபிடிக்கணும். மற்றபடி நீங்க மார்க்க எதிர்பார்க்கல, ஆத்மார்த்தமா செஞ்சிருக்கீங்க. சந்தோஷமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக சஞ்சீவ் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். சஞ்சீவ் ஐயா, அன்மியூட் பண்ணியிருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள்மா. குரு வாழ்க, குருவே துணை. 108 நாள் 108 ரூபாய் என்ற போதே அதன் மீது எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த 108 நாள்ன்ற போதே என்னை ஈர்த்தாட்கொண்டதுங்க. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, 108 நாள்ல இதுல வந்து சேர்ந்து சாதனை, இதுல சேர்றதே ஒரு சாதனை தான். அதுல மார்க்குன்றது 2வது தான். இதுல சேர்ந்து அந்த 108 நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா, கார்த்திகை 1ல இருந்து மாசி மாசம் வரைக்கும், அந்த மாசி சிவராத்திரி எல்லாமே வேற லெவல்ல இருந்ததுமா. அதே எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில கண்ணு முடிக்கிறதுல இருந்து 3:30க்கு யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குழந்தை எப்படி வயிற்றுல இருந்து பிறந்து தவந்து நடந்து ஓடுற வரைக்கும் எப்படி ஒரு அம்மா வந்து கையை பிடிச்சு இது பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு எனக்கு ஃபீல் ஆனது. நான் எந்த ஒரு மார்க்கத்திலையும் வந்து இந்த மாதிரி என் அறிவுக்கு எட்டியபடி நான் உணர்ந்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சதில்லை.
நம்ம இறை சாதனை மார்க்கத்துல இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா 108 நாள் அந்த இதுல 42 41 நினைக்கிறேன். அந்த ஒவ்வொன்றுமே எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா? இத எந்த அளவுக்கு நம்மளோட நலனுக்காக மக்கள் நலனுக்காக இத ஒவ்வொன்றும் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க முடியுமான்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேங்கம்மா. இப்படியெல்லாம் ஒரு நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு சாதனை மார்க்கம். இது வந்து சாதனை மார்க்கம் தான் என்னை பொறுத்த மட்டும். ஒண்ணுமே தெரியாம உள்ள நுழைஞ்சேன். ஏதோ அஹ், இந்த அளவுக்கு வந்து நான் முழுமை அடைவேன்னு நான் முழுமை அடையல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வழி நடத்தக்கூடிய எந்த மார்க்கமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. நம்ம சாதனை மார்க்கம் தான் இது உண்மையிலேயே. 108 நாள் உள்ள நுழைஞ்சு நம்ம மார்க் வாங்குறத விட ஒவ்வொரு நாளும் நம்ம இத வந்து கடைபிடிக்கும் போது அது ஒரு சாதனையா தாங்கம்மா நான் நினைச்சேன். அது காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு உட்காரும் போது அந்த தவத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காயக்கல்பம் அந்த அந்த பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வாட்டர் ஹீலிங் இதெல்லாம் தெரியுமா நமக்கு? எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. 2 வருஷம் தவத்துக்காக உட்கார்ந்த எப்படின்னே தெரியாத எனக்கு இங்க நீ எதை கேட்கிறாயோ பிரபஞ்சம் அது உன்னை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு வசனத்துக்கு ஏற்ப இதுக்குள்ள 2 வருஷமா தெரியாத எனக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வருது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி எல்லாமே கொண்டு வந்துறாங்க. கடவுள் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு. இதை சொல்ல போனா இன்னும் இந்த ஒரு நாள் பத்தாதுமா. நான் 108 நாள் பத்தி மட்டும் சொல்றேன் நான். இதுல பாத்தீங்கன்னா காலையில இதுல ஒரு சூறாவசியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில கணவனை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லணும், கண்ணை பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நாள் கொஞ்சம் கோபதாபமா இருக்கும்போது அது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். நம்ம இதுக்கு லாயக்கு இல்லை, இந்த அளவுக்கு நம்ம தன்மையை மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பிசினஸ் பண்றதுனால பேசுறதா என்னோட இதுவே பிசினஸே. அதெல்லாம் இப்ப எனக்கு பேசுறதே பிடிக்கல. அமைதி. ரெண்டாவது மனசுக்கு அதாவது எப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்களை பார்க்கும்போது அந்த எல்லாமே இறை அப்படின்ற ஒரு தன்மை, அன்பு, கருணை எல்லாமே இறைதான். எல்லாருமே பார்க்கிற மரம், செடி. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க வளமுடன்மா. இத வந்து இப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துற ஒரு இறை சாதனை மார்க்கத்தை தவிர வேற எதுவும் எனக்கு என் அறிவுக்கு எட்டியபடி எனக்கு தெரியல. ரெண்டாவது எனக்கு 9th 8th படிக்கும்போது ஒரு ஹிஸ்டரி ஒரு சரஸ்வதி பாய் டீச்சர் இருப்பாங்க, வரலாற்று ஆசிரியை. அவங்க பாடம் நடத்தினாங்கன்னா புக்கை மூடிட்டு அந்த வரலாற்றவே நம்ம எங்க கண் முன்னாடி கொண்டு வருவாங்கம்மா. அப்படி கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான்லாம் வந்து மேக்ஸ்ல ஃபெயில் ஆவேன், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆவேன். இந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னா எல்லாமே 95 தான் வாங்குவோம். ஒரு படிக்காத வீக் ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லாமே 90க்கு மேலதான். அப்போ அந்த ஆசிரியர் வந்து எல்லாமே வந்து இந்த வரலாறை வந்து அந்த எடுக்கிற அந்த ஆசிரியரை பொறுத்துதான் அந்த தன்மை இருக்கு. அதே மாதிரி நம்ம மனவளக்கலை பொறுத்தளவு நம்ம யார் கொடுக்குறாங்க, அந்த ஆசிரியர் எப்படி எந்த தன்மையில எப்படி மக்களுக்கு அதை ரீச் பண்ற மாதிரி கொடுக்குறாங்கன்ற தன்மையை நான் உணர்ந்தேம்மா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது. ரொம்ப வந்து நான் பிரில்லியன்ட் இல்லை. இதுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞானி மாதிரி பேசுறேன். நான் வந்து எப்பவுமே பரபரப்பா இருப்பேன். வீட்டுக்காரு, பிள்ளைங்க, பிசினஸ் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு. இப்ப பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பார்த்தாலே ஒரு அமைதி தெரியுது. என்னம்மா இந்த அளவுக்கு மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ராஜ் ஏன் இப்படி படபடன்னு ஓடிட்டு இருந்தவங்க இப்ப பார்க்கும்போதே ரொம்ப அமைதியா தெரியுறாங்க, ரொம்ப ஒரு தன்மையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அமைதி அமைதி அமைதின்ற மாதிரி எல்லாமே ஒரு கிடைச்ச வாழ்க்கைனா எப்படி, என்ன, எது, எங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய். எங்க கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்குது. நம்ம மனவளக்கலையில நம்ம ஐயா சொல்ற ஸ்பீச்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம ஸ்பீச்ல வந்துடுது. என்னென்ன சந்தேகம் வருதோ எல்லாமே ஐயா கொடுக்குறாங்க. நான் உணர்ந்திருக்கேன். 2 வருஷம் இதுக்குள்ள வந்தாலும் எரியும் சுடர் விளக்கே ஆயினும் தூண்டுகோல் ஒன்று அவசியம் வேண்டும் என்பதை நம்ம 108 நாள் சாதனை மூலமா நம்ம இறைமதன் ஐயா கொண்டு வந்ததை நான் உணர்ந்தேங்கம்மா. ரொம்ப ரொம்ப இந்த 108 நாள் சாதனை கொஞ்சம் முடிஞ்ச பின்னாடி விட்ட மாதிரிதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நான் உணர்ந்தேன். இதை சொல்லிக்கிட்டு இருந்தா இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா. நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இறைமதன் ஐயா, லதா அம்மா
அவர்களுக்கும், புஷ்பாமா என்னை அறிமுகப்படுத்திய மதுரையிலிருந்து லதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும், நன்றியையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி, வணக்கம். வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க கொஞ்சம் வளமுடன். ஷார்ட்டா முடிங்க. அம்மா வரீங்களா? வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. அம்மா இப்போ மிக சிறப்பா எல்லாமே அவங்க குணநலன்கள் அடைந்தது தான் நமக்கு முக்கியமா அதுதானே வாழ்க்கையில தேவை. அதுதான் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அம்மா இவங்க ஆசிரியர் பயிற்சியில இருக்கிறாங்களா எப்படின்னு கேட்டுக்கணும்லாமா? அம்மாவுக்கு முன்னாடி பானுமதி அம்மா சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு முன்னாடி பிரேமாவதி அம்மா பேசினாங்க. பிரேமாவதி அம்மா வந்து 108 நாள் பயிற்சிகளை நிறைவா செய்து பரிசு பெற்றவங்க அம்மா. அவங்க அந்த பரிசை மறுபடி திரும்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கே கொடுத்துட்டாங்க. அம்மா அவளுடைய உயர்ந்த உள்ளத்திற்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருடைய அனுபவங்களையும் கேட்டு. எங்களுக்கும் சில அனுபவங்கள் இருக்கு, நாங்களும் பகிர்ந்துக்கிறோம். நன்றிங்கம்மா. தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விஜயம்மா கொஞ்சம் ஷார்ட்டா பேசினா எல்லாரும் பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா விஜயம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹலோ விஜய், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம். நான் வந்து 108 நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. உடல் நலமும் கொஞ்சம் பரவாயில்ல, மனநிலையும் நிறைவா இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், அதனால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் தவம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இப்போ நான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மனவளக்கலையில வந்து ஆசிரியரா இருக்கிறேன். அங்கேயும் போய் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குறேன். சேவையும் செய்கிறோம், எல்லாமே பண்றோம்மா. மன நிறைவா இருக்குது. அப்புறம் இதோட மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நம்மெல்லாம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, பயிற்சி தவம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நேரத்துல பிறந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. சிறப்புமா. அவங்க சித்ரா பௌர்ணமிக்கு பிறந்தான் என் பேரன். அது இது இன்னமும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. சொல்ல எனக்கு வார்த்தையே வரல. அப்புறம் என் மகளும் மாசமா இருக்கிறா. அவளுக்கு ஜூலை மாசம். நான் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன். அவளை இந்த கற்ப ஏதோ ஒரு பயிற்சி போட்டிங்கல்ல, அதுலயும் அவ கலந்துட்டு இருக்கிறா. வந்து நார்மல் டெலிவரி தான். இப்போ 2வது வந்து சொன்னாங்க வந்து சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும்னுட்டு. அவளை வந்து நீ கையை வந்து வயிற்றுல வச்சு வாழ்த்துப்பா அப்படின்னு சொன்னேன்னு அது மாரி செஞ்சா. அப்புறம் அவங்க டாக்டர் என்னன்னா நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க, பயப்படாதம்மான்னு சொல்லிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா. காலையில 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். சார் வந்து அந்த இது பிரபஞ்ச வாழ்த்து சொல்லுவார்ல, அந்த நேரத்துல போட்டுட்டு அதுக்குள்ள குடிச்சிட்டு வந்துட்டு மற்றபடி அவங்க சார் சொல்றதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்மா. மார்க்கு கம்மி தான், இருந்தாலும் எனக்கு மன நிறைவா இருக்கு. நான் மார்க் எதிர்பார்க்கல. உடல்லையும் மனசுலையும் நிறைவு வந்திருக்கு, மனமாற்றம் வந்திருக்குதுமா. அதுவே எனக்கு போதும். நன்றி நன்றி. மாற்றங்கள் இருக்கு. ஓகேம்மா. நன்றி. மாற்றங்கள் இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் இந்த ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்றது, அதையே நினைச்சு தூக்கம் வராத மனநிலை, அதெல்லாம் கொஞ்சம் மாறி போயிடுச்சு எனக்கு. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. அடுத்ததாக சத்யாம்மா. சத்யாம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் நான் 108 பயிற்சியில கலந்துக்கிட்டது ரொம்ப மன நிறைவா இருக்கு சார். எனக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மனசுல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மத்தியானம் தவம் மட்டும் 12 மணிக்கு என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் அடுத்ததுக்கப்புறம் தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் பேசுறதெல்லாம் நான் கேட்பேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். எனக்கு இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப, அதாவது ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒர்க்கெல்லாம் சிஸ்டம் ஒர்க்குங்கிறதுனால சில சமயம் எல்லாரும் முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையில் போய் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி நான் தவம் பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது
எனக்கு ஒரு மாதிரி மன நிறைவு, பதட்டம் இல்லாத மனநிலை வந்தது எனக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாருக்கு. அப்புறம் முன்னெல்லாம் கோயிலுக்கு போகலைனாலே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ இன்னைக்கு போகல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், கார்த்திகை இப்படிலாம் கோயிலுக்கே போகலைன்னா கூட எனக்கு ஒரு பயம். அதாவது கோயிலுக்கு போகாதனால இது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயம்னா முன்னாடி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப வந்து கோயிலுக்கே போகணுங்கிற மனநிலையே எனக்கு வரல. ஏன்னா இந்த தவம் பண்றதுலயே அப்படியே அந்த கோயிலெல்லாம் கற்பனை பண்ணிக்குவேன் நானு. அங்க போய் நின்னு சாமி கும்பிடுற மாரியே இருக்கும். அது ஒரு மாரி மனசு நிறைவா இருந்தது. எனக்கே ஒரு மாரி நல்லா உற்சாகமா இருக்கு. அந்த தவம் பண்ணும்போதெல்லாம், பண்ணி முடிச்சுட்டு வந்தோனே நல்லா அந்த கோயிலுக்கே போயிட்டு வந்த மாரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. ஆ சார் சொன்ன மாரி கடவுள் என்னுள் இருக்கிறார், இறைவன் என்னுள் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது 100% உண்மை. கண்டிப்பா அது அது எல்லாருமே சொல்லுங்க. நான் சொல்லி எனக்கு அது அ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது அது. அடுத்தது வந்து எங்க பார்த்தாலும் நன்றி அப்படிங்கிற இத ஒட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 108 நாள் பயிற்சியில. எங்க வீட்ல எல்லா இடத்துலயுமே நான் அந்த நன்றி நன்றின்னு "நன்றி இறைவா" அப்படின்னு சொல்லி அந்த இது ஒட்டி வச்சிருந்தோம். கெஸ்ட் எங்க வீட்டுக்கு வரவங்கலாம், "என்ன எங்க பார்த்தாலும் நன்றி நன்றின்னு இருக்கு. அ நல்லா இருக்கே இது" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதா பேசுனாங்க. "நல்லாருக்கு. இத கூட நான் எங்க வீட்ல கூட ஃபாலோ பண்ணலாம் போல இருக்கே" அப்படின்னாங்க. "கண்டிப்பா செய்யுங்க" அப்படின்னேன். அதே மாரி எதா இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லும்போது, அவங்க "நல்லாருக்கு. இப்ப நல்ல உங்கள்ட்ட நெறைய மாற்றம் இருக்கு. அமைதியா இருக்கீங்க" அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு மாரி முன்னெல்லாம் அப்படியே பதட்டமாவே இருக்கும். அந்த இது இல்லாம நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு நெறைய பேர் சொல்றாங்க என்ன பார்க்குறவங்க. அப்புறம் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருந்தது. அ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் அப்பா கிட்ட சொன்னேன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருங்கப்பா. அதேபோல தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி, நன்றி. யார் எது வந்து செஞ்சாலும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்கப்பா" அப்படின்னேன். அதே மாதிரி பாருங்க மிராக்கிள் நடந்தது. அப்படியே ம மறு 2 வாரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன் அப்பாவ. அப்படியே தெளிவா இருந்தாங்க. மூஞ்செல்லாம் நல்லா தெளிவா, "நல்லா இருக்குமா, இது எனக்கு வாழ்க வளமுடன் சொல்றது நல்லா இருக்குமா" அப்படின்னாங்க. அப்படியே எனக்கே ஒரு மாரி பூரிச்சு போயிட்டு, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா போயிட்டு. அவங்களே அவ்வளோ நிறைவா இருக்காங்க அப்படிங்கும்போது, இது ஒரு மேஜிக்கலான வார்த்தை அப்படின்னு சொல்லி, எனக்குமே ஒரு மாரி மன நிறைவா இருந்தது. இதனாலேயே நான் வந்து அந்த இதுக்கு வரணும். மலையப்பாளையம் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. இதனாலயே நான் என்ன பண்ணேன், லீவ் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு அங்க வந்தேன். திருவாரூர் மாவட்டத்திலேருந்து. அ அன்னைக்கு வந்து தேர் திருவிழா நடந்தது. அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம தேர் திருவிழா எப்ப வேணாலும் பார்க்கலாம். கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சரிதா அம்மாக்கு. எங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்காங்க. அந்த தோழிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தான் இதுல சேர்த்து விட்டாங்க என்ன. அ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இத வழிநடத்தி போயிட்டுருக்க இறைமதன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க வந்து யாரு எப்படி போனா என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற மாரி சுற்று வட்டாரத்துல, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏதாவது இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உயிர குடுத்து அந்த இதெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எல்லாருமே இதுல கலந்துக்கிட்டு எல்லாருடைய மனநிலையும் அமைதியாகணும். அப்படின்னு பதட்டம் இல்லாம அமைதியா, உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. சிறப்பும்மா. ரொம்ப சிறப்பா உங்களோட அத 108 நாள் சேலஞ்ச் எப்படி நீங்க அனுபவிச்சீங்கன்னு சொன்னீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமாராமம்மா அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நான் உமா ராமு அகத்தியர் குழுலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த 108 நாள் சேலஞ்சுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் வந்து நார்மலாக நான் காலையில் எழும்புவேன், 6:30க்கு அப்புறம் தான் எழும்புவேன். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு அப்படி இதாக இருப்பேன். நானும் யோகா எல்லாம் செய்வேன் தான். ஆனால் எனக்கு வந்து இந்த இதில் வந்து 108 நாளுங்கிற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா அது மார்கழி மாசமும் வந்துதா, அதுல எனக்கு அந்த காலையில அந்த 31 நாள் மார்கழி 31 நாள் காலையில எழும்பி கும்பிட்டது
இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். அதில் நான் கடைப்பிடிச்சது எல்லா இதையும் நான் ஓரளவு கடைப்பிடிச்சேன். அதில் எனக்கு பெரிய மாற்றம் அந்த 108 நாள் முடிகிற நேரம் எனக்குள்ளேயே என்னை ஒரு வித்தியாசமாக நான் என்னை உணர்ந்தேன். தொடர்ந்து அதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சிட்டு சில நேரம் அது முடிஞ்ச பிறகு அதே அதுக்கப்புறம் நாங்கள் எதை சேர்த்தாலும் சாப்பிட போனாலும் அந்த சாப்பிட்ற நேரம்னா எங்களுக்கு இது தேவையா, இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம் தானே, இப்பயே நாங்கள் இதை போய் சாப்பிடணும், அந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்துச்சு. அதில் ஓரளவு நான் இப்போ கடைப்பிடிச்சபடியே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கேன். அப்படி ஒரு மாற்றம் எனக்கு வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் செய்கிற நேரம் உண்மைக்குமே அந்த தியானம் வந்து என் மனசுல எனக்கு உடம்புக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஒவ்வொரு அதுலேயும் நவக்கிரக தவம்லாம் செய்கிற நேரம்னா எனக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. இந்த இந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சு நாங்கள் ரொம்ப சத்தப்போம். அதோட இந்த இறைமதன் ஐயா கிட்ட அவர் பேசுகிற அந்த பேச்சு டெய்லி கேட்குற அந்த சொற்பொழிவு எனக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். நான் வந்து சும்மா நேரமே சமையல் செய்கிற நேரம் கூடயும் அந்த யூடியூப்ல அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனந்த யோகா அதுலாம் பேசுகிற நிறைய இதுகள் வந்துக்கிட்டு இருக்கும் தானே, அதை போட்டு அந்த 1.5 hour அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுதான் நான் சொல்லணும். எனக்கே தெரியாது இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு, இந்த ஒரு நல்ல ஒரு பயிற்சி எங்களுக்கு அமைச்சு தந்ததுக்கு அந்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் இறைமதன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாற்றங்கள் எனக்குள்ள தெரியுது, வெளியில தெரியுது. நான் உண்மைக்கு அதை செய்யக்க நான் ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்கவும் நான் நினைச்சேன் இது செய்கிற நேரம் எனக்கு மெலியணும் அப்படிலாம் நினைச்சு தான் ஆரம்பிச்சேன். ஆனா அது வந்து அதெல்லாம் விட என் உள் மனசுல வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. அது நான் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இப்போ வந்து எனக்கு தெரியுது இதுதான் நல்லது, இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் பார்த்தேன் எங்களுக்கு காலம் கடந்து இப்பதான் எல்லாம் தெரிய வந்திருக்கு. நான் என் மகளுக்கு நான் இப்பயே நாங்கள் ஐயாட்ட படிச்சதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பேன். அவளுக்கும் இப்போ 20 வயசு ஆகுது. அவகிட்டையும் நான் சொல்லுவேன், இப்படி செய்யாதீங்கம்மா, இதுதான் நல்லது, எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இப்பயே அம்மா சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயாட அணுகுமுறையிலேயே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதை விட பெரிய சந்தோஷப்படுறோம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம், கொழும்புல இருக்கிறோம். இப்போ ஐயா கொழும்புக்கு வர போறாரு. அவரை இதை பார்த்து அவர்கிட்ட இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு இருந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சனால இப்போ நாங்கள் இதிலே சொல்லிட்டேன். இந்த 108 சேலஞ்ச் எங்களோட வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுச்சு. ஆனால் இடையில கொஞ்சம் நான் அதை கடைப்பிடிக்காம விட்டேன். ஆனால் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அது கடைப்பிடிக்காதனால நான் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நினச்சி ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும்னு நினச்சிருக்கேன். அது கொஞ்சம் இந்த காலையில் எழும்புறது தான் எனக்கு ஒரு பிரச்சனை. அதை நான் இப்போ மாற்றிட்டு வர்றேன். எப்படியாவது நேரத்தோடு அந்த 108 நாள் அப்படி தொடர்ந்து செஞ்சேன். காலையில் எழும்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு திரும்ப பார்த்தேன். எனக்கு பெரிய வித்தியாசம் விளங்கிட்டு அப்போ இருக்க நான் எப்படி நல்லா செஞ்சு நல்லா அந்த 108 நாளும் அப்படி ஒரு இதாக இருந்தேன். அதை ஏன் விட்டேன்னு நினச்சிட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த 4:30 தான் எழும்ப முடியல. நான் 5 மணிக்கு அப்புறம் தான் எழும்புறேன். 5 மணிக்கு எழும்பி டக்குன்னு என் கால வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருவேன் தியானத்தில். ஐயாட ரெக்கார்டிங்கில் தான் தியானம் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைமுக்கு எனக்கு ஜாயின் பண்ண முடியல. ஆனாலும் நான் இப்போ தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டேன். திரும்ப நான் அதே மாதிரி லைஃப் லாங்காக கடைப்பிடிக்கணும்னு நினச்சி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு இறைவன் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட ஆசீர்வாதத்தில் இறைமதன் ஐயா கிட்ட இருந்து கிடைச்சதுக்கு நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்க செய்யறேன்னு சொல்றீங்க, ரொம்ப சிறப்பு. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக பத்மா சதீஷ் அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. பத்மா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா 108 நாள் சேலஞ்சில் நான் நல்ல பயனடைஞ்சிருக்கிறேம்மா. பெரியாசிரியர் மதனையாக்கு ரொம்ப நன்றிகள். அவர் கொடுத்த ஒவ்வொரு வினாக்களும் கேள்வி அதில் ஒவ்வொரு நாளும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது. அதில் அவர் சொன்ன இறை உணர்வு, முக்தி, மோட்சம் அந்த ஒன்று டிக் பண்ணும்போது அப்படியே மோட்சம் அடைஞ்ச மாதிரியே உனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அருமையாக எல்லா வினாக்களும் வடிவமைத்து கொடுத்திருந்தாரு. எல்லாமே சிறப்பா இருந்ததுமா. எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு. நான் மன நிறைவாக, பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜெயக்குமார் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
நான் துபாயில ஓட்டுநரா இருக்கிறேம்மா. வாழ்க வளமுடன்ங்க. சொல்லுங்க. நான் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு முதுகு வலின்னு அவ்வளவு ஒரு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஐயாவோட இதில சேர்ந்ததுலேருந்து இந்த 108 நாள் பயிற்சியும் உண்டு. இவங்க ஒரு ஒரு உடற்பயிற்சியில செய்யறப்ப டெய்லி மகராசனம் செய்யுங்க அப்படின்னாங்க. மகராசனம் செய்யறப்ப இந்த முதுகுல உள்ள எலும்பு ஜாடமா இப்பதான் ஒரு நார்மல் ஆகி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குதும்மா. நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. மனசும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு மாடி. இந்த உடற்பயிற்சி தினந்தோறும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதேமாரி தினந்தோறும் செய்யறப்ப அந்த இந்த வலி எங்க தான் போனதுன்னே தெரியலம்மா. அப்ப நான் என்னோட நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் வண்டி ஓட்டுறவங்க தான் ஐயா. அவங்ககிட்டலாம் சொன்னேன் இதேமாரி செஞ்சுக்கிட்டு தான் எனக்கு ஒரு ஒரு 6 மாசத்துலயே கிளியர் ஆயிட்டு. ஆனா கொஞ்சம் லேட்டாகும். உடனே கிளியர் ஆவாது. உடனே கிளியர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இப்ப எல்லாரும் அந்த தொடர்ந்து இருக்காங்கம்மா. அதேமாரி வாழ்க வளம். காலையில இந்த குளூர்ல குளிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த நவம்பர், டிசம்பர் மாசத்துல எல்லாம். ஐயா சொன்னாங்க, இந்த மாரி இந்த பச்சை தண்ணியில குளிங்க நீங்க. பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்புல அவ்வளவு இது இருக்குன்ட்டு. அதனால என்ன நம்ம தலையில முதல்ல தலையில தண்ணிய ஊத்தாதீங்க. காலையிலேருந்து ஊத்தி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒண்ணு ஒண்ணு சொன்னாங்கம்மா ஐயா. சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும், வாயை மூடி மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுல எவ்வளவு ஒரு பயன் கிடைக்குதுன்னு இப்பதாம்மா தெரியுது. இதுல ஏன்டாம்மா நல்லா விட்டுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப 2 வருஷமா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களோட. இன்னும் மேலும் மேலும் பயணிப்போம். நம்மளோட இறை சாதன மார்க்கம் மேல் மேலும் வளர வேண்டும். அதுக்காக தான் ஐயா கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேரை இதுல சேர்த்து இன்னும் பல பேர் நன்மை அடையணுமா. வாழ்க வளமுடனம்மா. நன்றிங்க. தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக சாம்சங் எஸ்எம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சாம்சங் போட்டிருக்கீங்க. ஸ்ரீ வித்யாங்கம்மா, புதம்பை. ஓகே. புதம்பை 1006ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நன்றி. வேதாத்ரி மகரிஷி வழியில வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கு. காலையில எழுந்திரிச்சு வையகத்தை வாழ்த்துறது, நம்ம குடும்பத்தார வாழ்த்துறது, அப்புறம் அந்த அரட்காப்பு போடுறது எல்லாமே நல்லா இருக்குங்கம்மா. தவம் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு அந்த உடல் சோர்வு இல்லாத இருக்குதுங்கம்மா. நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிடும்போது மூச்சு பயிற்சி அந்த பிராணாயாமம் செஞ்சுட்டு சாப்பிடுறது இன்னுமே தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்மா. நைட்டும் அப்படிதான் இந்த நன்றி சொல்லிட்டு அதை எழுதி வச்சு தலகாணி கடியில வச்சு படுக்கிறது நல்லா இருக்குங்கம்மா. எல்லாமே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோங்கம்மா. நல்லா இருக்கு. உடம்பும் நல்லா இருக்குங்கம்மா. மனசும் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு. அடுத்ததாக காயத்ரிம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் ராஜாபாத்ல இருந்து பேசுறேன். இந்த 108 நாள் பயிற்சி செய்யும் போது இங்க கடும் குளிரா இருக்கும் போது கூட காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஐயா சொல்ற அந்த எக்ஸசைஸ் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி பயிற்சி எல்லாத்தையும் 4 மணில இருந்து தொடங்கி முறையா செஞ்சுட்டு வந்தேன். கடைசியில ஒரு 2 நாள் என்னால ஊருக்கு போனதுனால செய்ய முடியல. இதனால பெரிய மாற்றங்கள் இருக்கு. பொருளாதார மேன்மை என்ன அடைய முடியல. ஆனா ஐயா சொல்லுவார் பாத்தீங்களா, எது நடந்தாலும் நல்லதுக்கே, அதை நீங்க ஏத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப துன்பம் வருதுன்னா உங்களுடைய இந்த கர்மா கழியுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இன்னும் சந்தோஷப்பட்டு வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு நடந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் இறைமதன் ஐயாவுக்கு உங்களுடைய எல்லா குழுக்களுக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய இந்த வழிக்கு என்னை கொண்டு சேர்த்ததுக்கு, இறைமதன் ஐயாவுடைய இந்த இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்ததுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தினமும் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யணும்ன்ற ஒரு குறிக்கோளோட எழுந்திருக்கிறேன். அந்த தற்சோதனை முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒழுங்கா முடிக்கிற வரைக்கும். இப்ப கூட நான் 108 நாள்ல எல்லா பழக்கங்களையும் செய்ய முடியலனாலும் சிலதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த காலையில எழுந்திருச்சு நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்றதும், அதுக்கப்புறமா எல்லாரையும் வாழ்த்துறதும்,
அப்புறம் சாப்பிடும்போது மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா காயக்கல்பம் பண்ணிட்டு சாப்பிடுறது இது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இன்னொரு இது வந்து நான் ஹிந்தி பேசுற இடத்துல இருக்கிறேம்மா. அதனால அது இந்த இது வந்து ஹிந்தியில கிடைச்சதுன்னா என்னுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் வசதியா இருக்கேன். என்னுடைய இது வந்து வேண்டுகோள். ஓகேங்கம்மா. ஓகே வாழ்க ஓகே. வளம். நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிச்சயமா வாழ்க. அதுக்குரிய முயற்சி ஐயா எடுப்பாங்க. வாழ்க ஏன்னா வளமுடன். நன்றிங்கம்மா. இருக்குல்லம்மா, இங்கிலீஷ்ல இருக்கு. ஏன்னா நான் ம். வந்து ஸ்கை யோகால கூட வந்து அட்வான்ஸ் டிப்ளமாவும் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து கிளாஸும் அட்டன் பண்ணிக்கிட்டு இந்த 108 நாள் சேலஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அதனால அது நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமாவது எக்ஸாமும் எழுதி முடிச்சேன் நான். ஏன்னா 2 வருஷத்துக்கு இருக்கு. எனக்கு தெரியாம தான் நான் ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறமா இதுல ஜாயின் பண்ணேன் நான். ஓகே. அதுவும் போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்குமா, இங்கிலீஷ்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல வந்து இறைமதன் ஐயாவுடைய அந்த எது கிளாஸ் எடுக்கிற அந்த முறையில வந்து எனக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கு. நான் ரொம்ப வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து ஹிந்தியில பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. அது ஹிந்தியில கொண்டு வந்தேன்னா ஹிந்தியில இந்த என்னுடைய பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குன்றது. ஏன்னா அடிப்படை பயிற்சி வந்து யாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கலாம். எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா காயக்கல்பமும் மெடிடேஷனும் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க சென்டர்ல வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கை யோகா அது. ஆனா இது ஹிந்தியில இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தை வந்து நான் மேல வைக்கிறேன்மா. வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக சரோஜினி அம்மா. சரோஜினி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதல்ல இந்த 408 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. எந்த நுக் அண்ட் கார்னர்ல நாம கரெக்ட் பண்ணணும் அத்தனையும் எடுத்து 408 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கு பாருங்க, அதுவே மிக சிறப்பு. அப்புறம் இந்த 108 நாள் சேலஞ்சில் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சந்தோஷமா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயங்களே தெரியாதவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நல்லா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு சொந்தமான அனுபவம் என்ன நினைச்சேன், நான் ஏதோ வேணும்னு நினைச்சேன், உடனே அது நடந்துடுது. அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அங்கே இது செய்யணும்னு நினைச்சா அது நடந்துடுது. என்ன நான் என்னைத்தான் திருத்திக்கணும், என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த கால அட்டவணை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்துட்டு இருக்குது. 108 நாள் சேலஞ்சில் 2 நாள் நான் லோ சுகர் ஆனதுனால 2 நாள் என்னால் செய்ய முடியல. சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சி இப்போ தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். சான்ஸ் கிடைச்சிது. இறைநிலைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இறைமதன் ஐயா அவருக்கும் குடும்பத்துக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக திரு. வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா, 108 நாள் சேலஞ்சில் 70 நாள் தான் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுல ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ டைம் டேபிள் போடுறது ஈஸி. ஆனா ஐயாவோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாளுக்கு எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. அதனால அந்த டைம் டேபிள் படி நம்ம ஒன்னொன்னு பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி ஐயா பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு சின்னதுங்கம்மா, என்னால 70 நாள் தான் பண்ண முடிஞ்சது. அப்ப நான் பார்த்தேன், இதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமே. ஐயா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன விதைய விதைப்போமே அப்படின்னு நினைச்சேன். இப்ப அந்த சிறிய மாணவர்களுக்கான பயிற்சின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கல்லம்மா, அதுல
என்னோட பேத்தி 12 இயர்ஸ் தான் ஆச்சு, பெங்களூர்ல இருக்கிறா. அவளை கொண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேங்கம்மா. அப்போ நான் பண்ண முடியாதத என்னோட பேத்தி வழியில இந்த 2-3 நாளுக்குள்ளேயே நான் நல்ல சேஞ்சு பாக்குறேங்கம்மா. அதனால ஐயாவோட அருள் தொண்டு தொடரட்டும், வர்ற தலைமுறைக்கும். இப்போ எனக்கு வயசு 65 ஆச்சுங்கம்மா. அப்போ நம்மனால செய்ய முடியாதத ஐயா வழியில செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சேவை தொடரட்டும். வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் போய் சேரணும், கண்டிப்பா சேரணும்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா. அம்மா மாரிமுத்து ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 108 சேலஞ்சில் எனக்கு என்ன ஒரு ஒரு சந்தோஷம் சொன்னா, 108 சேலஞ்ச் பண்ணும்போது ஐயா ஃபர்ஸ்ட் அங்க காஞ்சிபுரத்துல நவம்பர் 14ஆம் தேதி அதை காப்பு கட்டினாங்க. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி அதுல கலந்துக்கிட்டதுல நான் ஒரு பாக்கியம். நான் சென்னைக்கு பார்த்துருந்தாலும் ஐயா காஞ்சிபுரம் வந்ததுனால நான் போக முடியுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த 108 சேலஞ்சில் நம்ம டெய்லி காலையில் இந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 மணிக்கு ஏஞ்சிக்கூடிய பழக்கம் தானா வந்துருச்சு. இந்த உடம்புல இருந்து உயிர் போற வரைக்கும் அந்த டைம் மாறாதுங்கிறது ஆணித்தரமா ஆள் மனதுல கருமையத்துல ஆழமா பதிஞ்சு நம்மளுக்கு வந்ததுல 108 சேலஞ்சு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். அது 108 சேலஞ்சில் நான் செய்த தாய் தேர்ந்து செய்த அந்த கர்ம வினை பதிவின் மூலமாக தான் அந்த 108 சேலஞ்சுக்குள்ள எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது மாதிரி நிறைய அன்பர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் 108 சேலஞ்சில் நம்ம பண்ணும்போது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அந்த சிக்கல்களை சீக்கிரமா வெளில வரக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு ஆற்றலும் அதிகமாகவும் இருந்தது. அதுல இருந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அந்த பொருள் துறையில துன்பம் இல்லாம கடன் இல்லாம வாழ்றதுக்கு 108 சேலஞ்சு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அந்த ஒரு பயிற்சியா ஐயா கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் வந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ். உண்மையிலே ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உணர்வோடு இருந்ததுனால ஐயா அவர்கள் இந்த மாதிரி மக்கள் துன்பப்படுற மக்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சு இந்த பயிற்சியை கொடுத்ததுக்காக அது தன்னலமற்ற ஒரு ஒரு சேவை, ஒரு தொண்டு நான் சொல்லுவேன். ஐயா செய்த இந்த தொண்டுனால எத்தனையோ குடும்பங்கள் மேன்மைப்பட்டிருக்காங்க. அந்த விதத்துல இறை சாதனை மார்க்கத்துல ஐயா இந்த ஒரு விஷயத்த பண்ணது மிக்க மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. அவருடைய குடும்பமும் அவர் அன்பு குடும்பமும் இறை சாதனை மார்க்கமும் இன்னும் கோடான ஆண்டுகள் இருந்து மக்கள் நலப்பணியாற்றணும், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற அருத்தந்தையருடைய வாக்குகளின்படி ஐயா மிக நீண்ட ஆயுளோடும் மக்கள் சேவை ஆற்றணும், தொண்டாற்றணும், வேதாத்ரி மகரிஷியுடைய வழி நின்று மக்களை மேன்மைப்படுத்தணும். அவங்க துன்பத்தை என்ன மாதிரி துன்பத்தில் இருக்கவங்களெல்லாம் இன்பமா மாத்துறதுக்கான பேரின்ப நிலையை மாத்துறதுக்கு ஐயா எடுத்த முயற்சிகள் உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வரம். அதுக்காக இறை சாதனை மார்க்கத்துக்கும் தொண்டாற்றிய அன்பர்களுக்கும் இறைமதன் ஐயாவிற்கும் அம்மா இறைமதனுடைய மனைவியா அம்மா அவங்களை தொண்டாற்றுறதுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. கோடான நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக முத்துலட்சுமி அம்மா. முத்துலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா, நான் 108 நாள் பயிற்சி செஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப உடல் நலம் முன்னேறி இருக்குதுங்க மேடம். நான் நலமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் சாந்தமாகவும் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சேருவதற்கு முன்னே தூக்கம் வருவது கிடையாது, பசி கிடையாது, பசி எடுப்பதில்லை, வாய் கசப்புத்தன்மை, வாந்தி வருவது போல் உணர்வு, முட்டி வலி, கால் வலி இருந்தது. எல்லா வலிகளும் மறைந்து விட்டன இப்பொழுது.
மேலும் எனக்கு பிபி வந்து நிறைய இருந்ததுங்க மேடம். பிபி ஒரு நாளைக்கு 8 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு மாத்திரை கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்றதில்ல. 4 நாளைக்கு ஒரு நாள் 5 நாளைக்கு ஒரு நாள் பிபி செக் பண்ணிவிட்டு அதிகமாக இருந்தால் அன்னைக்கு மட்டும், ஏன்னா அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போ மட்டும் போட்டுக்குவேன். அப்புறம் 108 நாளில் வந்து செஞ்சு இருக்கிறேங்க மேடம். நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். காலையில் எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு வரிசையில் செஞ்சுக்கிட்டே வருவேங்க மேடம். அதோட இன்னும் மூச்சு பயிற்சியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மூச்சு பயிற்சியில், ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு, மூச்சு திணறலாம் சில டைமில் வருதுன்னா அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க மேடம். அப்புறம் டீ காஃபி பழக்கம் மறைந்து விட்டது. இப்போல்லாம் டீ காஃபின்னு நினைக்கிறது கூட இல்லை, குடிக்கிறது இல்லை. வீட்டில் யார் குடித்தாலும் நான் மட்டும் குடிக்கிறது இல்லை. அப்படி இதாகிடுச்சிங்க மேடம். நான் என்னுடைய அனுபவத்தை இப்போ வந்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்திய மதன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய டீம் மெம்பர்ஸ்களுக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. இறை சாதனை மார்க்கம் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. உடல்நிலையில இவ்வளவு மாற்றங்கள் கொண்டாந்துருக்கீங்க. சிறப்புமா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அனிதாம்மா, அனிதாம்மா அனிமேட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன்மா. உமாவதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. 108 நான் முழுசா ஃபாலோ பண்ணேங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுல வந்துங்க ஐயா கொடுத்தது வந்துங்க, இந்த வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருந்துட்டு மௌன விரதம் இருக்க சொல்லியிருந்தாங்க பாருங்க. அது வந்து ஒரு நாள் நான் ஒரே நாள்லயே இருந்தேங்க. மௌன விரதம்ங்க. அப்படி இருந்துட்டு நம்ம ஒரு தவம் செய்யும்போது அது வந்து நம்மளுக்கு எப்போ செய்யற தவத்தை விட ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது அப்ப மட்டும்தான் புரிஞ்சுதுங்க எனக்கு. 108 நாள் சேலஞ்சில் இருக்கும்போது வந்துங்க காலை உணவு வந்து இயற்கை உணவு சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. அதனால நிறைய பெனிஃபிட் கிடைச்சிச்சுங்க. அப்புறம் 2வது வந்துங்க 108ல் இருக்கும் பொழுதுதான் வந்து எனக்கு இயற்கை வாழ்வியல் பயிற்சிக்கு வர்ற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிச்சுங்க. அதையும் நான் முழுசா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. ஓகேம்மா. இந்த பயிற்சிகளை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. இயற்கை உணவுகளை இன்னும் தொடர்ந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. சிறப்பு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அனிதாம்மா, அனிதாம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா பானுமதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 108 நாள் அனுபவம் அன்பர்கள் நிறைவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அன்பர்கள் நீங்க சொல்ல நினைக்கணுன்றவங்க எல்லாருமே வந்து நம்ம 8:20 வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். இன்னும் யாருன்னா உள்ள இருந்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எல்லாருமே சொல்லலாம். எனக்கும் சில அனுபவங்கள் கிடைச்சது. இப்போ அன்பர்களோட அனுபவ உரையிலிருந்து எல்லாரும் நிறைய குணநல மேம்பாடு, குடும்பத்துல ஒரு இணக்கத்தன்மை, நோய்கள் நிறைய நீங்கி இருக்கு, பதட்டத்துல இருந்த மனம் அமைதியா மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய அனுபவங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு 2, அதாவது இந்த பயிற்சிகளை பண்ண ஐயா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மா வெளியில போகும்னுவாங்க. ஒன்று சந்தோஷமா போகும், ஒன்று துக்கமா போகும். அப்போ அந்த வகையில எனக்கும் 2 அனுபவங்களும் எனக்கு கிடைச்சது. ஒரு அனுபவம், அந்த 48 நாள் நிறைவா நான் பயிற்சியை ரொம்ப சந்தோஷமா செய்துட்டு வந்தேன். நவம்பர் 17 அன்னைக்கு ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வந்தோம். ஜனவரி 5 காலையில் அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்தது. அது அடுத்த 48 நாட்கள் எனக்கு அது வேற மாதிரியா போச்சு. ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படி கொஞ்சம் அங்கே எழுந்து செய்கிறது, அந்த மாதிரி கர்மா அப்படி போச்சு. அதில் நிறைய பாடம் எனக்கு கிடைச்சிது. அம்மா நிறைவாக 82 வயசு வாழ்ந்து பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்துட்டாலும்
அம்மா இல்லையா. ஆனா வேற ஒரு தருணமா இருந்தா அந்த ஏக்கம், அந்த சோகத்திலேயே நம்ம மூழ்கி இருப்போம். ஆனா இது 2 நாட்கள்லயே வெளிய வரக்கூடிய அந்த ஒரு தன்மை எனக்கு கிடைத்தது. ஏன்னா எல்லா விளக்கங்களும் உள்ள நம்ம இருக்கு. ஏற்கனவே நம்ம உள்ள எல்லா விளக்கங்களும் மகிழ்ச்சியோட தத்துவங்கள் எல்லாம் உள்ள இருக்கு. ஆனா அந்த உணர்வுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த பயிற்சிகள் முறை நம்ம முறையா செய்து அந்த அகத்தாய்வு, நமக்கு தற்சோதனை இதெல்லாம் செய்யும்போது தான். அதுவும் இன்னொன்னு பயிற்சி தொடர்ச்சியா செய்யறது ஒண்ணு. அது இல்லாம அந்த அதிகாலை நேரத்துல செய்யறது. அதிகாலை பயிற்சிகள் தான் இத்தனை மாற்றத்துக்கும் காரணம்ன்றது என்னுடைய அ நம்பிக்கையா இருக்கு. அதுவும் ஐயா வந்து பயிற்சி மட்டும் இல்ல. நமக்கு வாழ்வியல் முறைகள கூட இதுல கொண்டு வராங்க நம்ம பயிற்சி முறைகள்ல. இப்படி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கணும். உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். காலையில எழுந்ததும் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், நான் தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியது தானே. ஆனா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. எழுந்து வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்கணும். அப்ப இத கூடவா சொல்லிக் குடுக்கணும்? அப்ப அந்த அளவுக்கு ஐயா வந்து நமக்கு அவ்ளோ ஆழமா அந்த விடாம அந்த ஒரு இம்மி கூட அதுலேருந்து பிசகாம அப்படி ஒரு பயிற்சி முறைகள நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா இப்படிதான். உடற்பயிற்சியில ஆகட்டும், எல்லாத்துலயுமே இப்படிதான் ஐயா. அவங்க ஆத்மார்த்தமா அந்த ஆன்மா வந்து நல்ல அவங்க அந்த உயர்வு நிலையில இருக்கிறதால தான் அப்படியெல்லாம் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த பயிற்சிலாம் பண்ண அடுத்த 8 நாள்ல எனக்கு கொஞ்சம் எல்லாமே மாற்றம் 5 அலமுறை எல்லாமே மாற்றம் வந்தது. அது அடுத்த ஒரு 48ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிகழ்வு, திருமணம் நிகழ்வு நடந்தது. இப்படிதான் என்னுடைய இந்த 108 நாள் அனுபவம் நெறைய இருக்கு. அன்பர்கள் இன்னும் காத்துட்டு இருக்கிறாங்க. அன்பர்களுக்கு நான் வழிவிடுறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா. கிருஷ்ணவேணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 108 நாள் சாதனை வந்துங்கம்மா அளவு கடங்காத ஒரு எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை போயிருக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க பார்க்கும்போது. ஏன்னா கிளாஸ் பண்ணவங்க, பண்ணாதவங்க, அதாவது பண்ணாலும் கூட நம்ம வந்து அந்த அளவுக்கு டீப்பா போறோமான்றது சந்தேகம் தாங்கம்மா. நாங்களாம் 20 வருஷமா இருக்கிறோம். இருந்தாலும் வந்து 20 வருஷமா இருந்தாலும் வந்து மேலோட்டமா போய் பயிற்சி சொல்லி தருவோம், வருவோம். இவ்வளோதாங்கம்மா தெரியும். ஆனா ஐயா வந்து நுணுகி நுணுகி அம்மா இவ்வளோ சொன்ன மாதிரி நுணுகி நுணுகி ஐயா ஒவ்வொன்றும் ரொம்ப குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி தான் நம்மளை வந்து வழிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அது வரைக்கும் ரொம்ப வந்து ஐயா வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறாருன்னும் போது நமக்கு வந்து குரு நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருது, நம்ம வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தாங்கம்மா எனக்கு தோணுது. ஒவ்வொரு டைமும் மனசுல நான் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன் ஐயாவை. சிறப்புங்கம்மா, மிகவும் சிறப்பா இருக்குங்கம்மா. ஒவ்வொரு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நன்றி சொல்லும் போதும் அந்த நன்றி சொல்லும் போது நம்ம மனசுல வந்து யார் மேலேயும் வந்து ஒரு இது வர்றதில்ல. கோபம் அப்படின்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து உடம்புல வந்து தொந்தரவு ஏற்படுது. ஆனா வந்து இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லி அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரும்போது நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகணும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு கிடைக்குதுங்கம்மா. ஆனா வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றது எல்லாமேங்கம்மா. ஆனா வந்து நம்ம இருந்தோம், மனவளக்கலையில இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு டீப்பா எதுவுமே நம்ம வந்து பார்க்கலைங்கம்மா. இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குதுங்கம்மா. மேலும் அவருடைய தொண்டு வளரணும். அதுக்கு நாங்களும் எல்லாம் உறுதுணையா இருந்து செய்வோங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மாரிமுத்தையா. மாரிமுத்தையா. வாழ்க வளமுடன். எல்லாரும் கருத்துக்கள் அருமையா இருந்தது. ஐயா கடைசியா பேசினாருன்னா நல்லா இருக்கும். 108 அன்பர்களுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம். ஐயாவோட பேச்சை கேட்டா நல்லா இருக்கும். எல்லாருடைய சிந்தனை மட்டும் நான் 108 நிறைய பேச கண்டிப்பா ஐயா ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஐயா. உங்களுடைய சிந்தனைகள்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகேங்க. நன்றிங்க. அருமையான இந்த ஒரு சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை ஃபீட்பேக் எடுக்கணும்னு இந்த ரெக்கார்டிங் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல நம்ம இது இறை சாதன மார்க்கத்துல நம்ம இதை அப்லோட் பண்ணலாம். பல பேர் இதுல நம்ம பயனடைஞ்ச மாதிரி மற்றவங்க பயனடைறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆமாங்க, யூடியூப்ல வரும் இது. எல்லாரும் தற்சோதனையில இன்னைக்கு வந்து கலந்துகிட்டா தற்சோதனையில ஐயா இதை பத்தி அனுபவம், நீங்க உங்களுடைய அனுபவம் பத்தி எல்லாம் தற்சோதனையில ஐயா அந்த ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க.
யூடியூப்லயும் நமக்கு இது வந்துடும். ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாழ்க வளம். அடுத்ததாக ராதிகாமா. ராதிகா பாலா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க இறைநிலை. வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அம்மா 108 நாள் பயிற்சி எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்ததுமா. ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சிருந்தோம், இதுல மூலமா நான் கத்துக்கிட்டாலும் அதை வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு இப்போ வரைக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நான் வந்திருக்கேம்மா. உதாரணமா சொல்லணும்னா, காலையில எழுந்ததும் நீருக்கு நன்றி சொல்லி, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம குடிச்சு அது நமக்கு உடம்புக்குள்ள போய் அது நல்ல விதமான இதுகளை நமக்கு ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான காலையில தொடங்கும் போதே என்னோட எண்ணத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப அமைதியா அந்த மாதிரி நினைச்சு நான் குடிக்கிறத அதை அப்படியே ஒவ்வொரு தடவையும் நான் ஃபாலோ பண்ணது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி சாப்பிடும்போது ஒரு தவம் மாதிரி சாப்பாடை நினைச்சு நம்ம சாப்பிடணும். சாப்பிடும்போது ஃபோன் பேசுறது, வேற எதையும் யோசிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா செய்யற மாதிரியான இந்த மனநிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு இந்த 108 நாள் பயிற்சி தான் வந்து எனக்கு தொடர்ச்சியா அதை செய்யறதுக்கான வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா. இவ்வளவு தூரம் கேர் பண்ணி தினமும் தற்சோதனை ஃபார்ம் ஃபில் பண்ணதுல இருந்து எல்லாமே இவ்வளவு ஒரு தொண்டு செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. அப்புறம் இந்த உடற்பயிற்சியிலையுமே நான் தற்சோதனை ஃபார்ம் ஃபில்அப் பண்றது மூலமா என்னைக்கு நம்ம விட்டு போறோம், ஏன் இது செய்யாம இருக்கோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. தினம் தற்சோதனை ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நம்ம கரெக்டா செஞ்சிடணும். நைட்டு ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து இல்லைன்ட்டு போட வேண்டாம், நம்ம கரெக்டா செய்வோம் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றிமா. இறைமதன் ஐயா அவர்களுக்கும் இதுல பணியாற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா உதயகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அவசர வாழ்க அவசரமா வளமுடன். பேசிட்டு தண்ணிய ஊத்திட்டு ஓடி வந்தம்மா. மாலதி அம்மா போன் பண்ணதுனால தவத்துல கூட எனக்கு கிளம்ப. வாழ்க ஓகேம்மா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 5 விதமான பயிற்சி முறைகள், 5 அளவு முறை, நேர மேலாண்மை, இயற்கை வாழ்வியல் இவற்றை கடைபிடிக்கும் 108 நாட்கள் சாதனை பயணத்தில் பங்களித்து தன்மாற்றம் பெற்று இவ்விருதை பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். ஆனந்த யோகா நிலையம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக்க பெருங்களத்தமர்த்திய குருமகான் சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். அன்பால் அரவணைத்து அருளால் அமைதி தந்து சொற்களால் சோர்வு நீக்கி சூக்குமமாய் வழிநடத்தி எம்மை எமக்கு உணர்த்திய வல்லலே வேதாத்ரி மகரிஷியே, நிந்தன் திருவடி சரணம் ஐயா, நிந்தன் மலரடி சரணம். நான் இந்த 108 நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கினேன். நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் நாம் இழந்த அனைத்தையும் அடைய முடியும். நாம் விரும்பிய அனைத்தையுமே பெற முடியும். கவனத்துடனும் நிதானத்துடனும் செய்யும் பொழுது எப்பொழுதும் தவறுகள் நிகழ வாய்ப்பில்லை. நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். முயற்சி செய்து முடியாவிட்டால் சோர்ந்து விட மாட்டேன். நான் எடுக்கும் முயற்சி என்றும் வீண் போகாது. நிச்சயம் ஒரு நாள் பல மடங்கு பலன்களை தரும் என்ற நம்பிக்கையோடு தான் என் பயணத்தை இந்த 108 நாளும் தொடர்ந்தேன். நல்ல மனமும் பண்புகளும் இருக்கும் ஒருவரை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை. இவை அனைத்தும் என்னிடம் இருந்தது. நான் தைரியமாக இறைவன் என்னோடு இருக்கின்றார், இனி நல்லதே நடக்கும் என்று 108 நாள் பயணத்தை தொடர்ந்தேன்.
காலை முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை எல்லா பயிற்சிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பேன். நன்மை தரும் செயல்கள் மட்டுமே தினந்தோறும் செய்வேன். பசுக்களுக்கும் பயிரவர்களுக்கும் பறவைகளுக்கும் காலை மாலை உணவளிப்பேன். பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது இறைநிலையையும் நம் குருவையும் சாட்சியாக வைத்துதான் செய்வேன். கோபம், பொறாமை, பிறருக்கு துன்பம் தருவது, அடுத்தவரை பற்றி குறை கூறுவது இதை செய்யவே மாட்டேன். அன்பும் கருணையும், உதவி செய்வது, சிரித்த முகத்தோடு நல்ல வார்த்தைகளை மட்டுமே எப்பொழுதுமே பேசுவேன். யாருக்காவது உடலாலும் மனதாலும் ஒரு சிறிய துன்பம் கூட செய்ய மாட்டேன். இனி இந்த தவறை எப்பொழுதுமே செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு விடுவேன் தவறு செய்தால். வாழ்க வளமுடன் என்று அவர்களை மனதார வாழ்த்துவேன். வாழ்வில் மிக உன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் பிரகாசிக்கும் அறிவும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவராக மாற வேண்டும். தவத்தில் மனதை உள்ஒடுக்கி மனதை அறிந்து உயிரை அறிந்து விட்டோமானால் பிரம்மமே அறிவாக இருக்கிறது, அதுவே நானாகவும் இருக்கின்றேன் என்று அனுபவமாகவே வந்துவிடும். கோள்கள் ஐம்பெரும் பௌதிக தோற்றங்களின் வான்காந்த ஆற்றலோடு ஒன்றி கலந்து காப்பும் வலிமையும் பெறும் நல்ல வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்வேன். நல்ல நோக்கத்தோடு காலம் இடம் தொடர்பு கொள்ளும் பொருள் அறிந்து செயலை அளவோடும் முறையோடும் செய்வேன். கிடைப்பதெல்லாம் இன்பமும் லாபமும் தான். ஒவ்வொரு நாளையும் எனக்கு சாதகமான சூழ்நிலைகள் மூலம் வெற்றி கொடி நாட்டும் வெற்றி நாளாகவே அமைத்துக் கொள்வேன். எப்பொழுதும் சலனமின்றி ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாகவே இருப்பேன். உலகிலேயே நம்மை நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆரோக்கியம் அருமருந்து அதுதான். சுறுசுறுப்பான உடலையும் மனதையும் கண்டால் நோய்கள் அஞ்சி தொலைதூரம் ஓடிவிடும். ஒரு சிக்கலை விரைவாக தீர்த்துவிட உணர்ச்சி வயப்பட்டு செயலாற்ற வேண்டாம். அறியாமையால் சிக்கல்களை மேலும் உண்டாக்கி கொள்ளாமல் இருந்தாலே போதும். ஒருவரை நாம் வாழ்த்தும் போது மனம் ஒரு நுண்ணிய நிலைக்கு வந்து விடுகிறது, அமைதி நிலைக்கு வரும். அதனால் மனதுக்குள் வலிமையும் தெளிவும் கிடைத்துவிடும். அமைதியில் தான் உயர்வு உள்ளது, பகையில் அல்ல. நம்பிக்கை எதிர்காலத்திற்கு ஒளி தரும். ஞாபகம் இறந்த காலத்துக்கு முலாம் பூசும். அமைதியாக இருந்து கொண்டு செல்ல அறிவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மன தூய்மை வந்தால் வினை தூய்மை உண்டாகும். அதாவது செயல், ஒழுக்கம், மன தூய்மைக்கான உயர்நிலை பயிற்சி ஆகிய மௌனத்தை நான் கடைபிடிப்பேன். குடும்ப அமைதிக்கு வேண்டிய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், குறை கூறுதல், அதிகாரம் செலுத்துதல், எதிர்பார்த்தல், குடும்பத்தில் சினம் தவிர்த்தல், பிறர் நமக்கு அளித்த நன்மைகளை எண்ணி பார்த்தல், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்ததால் குடும்பத்தில் அமைதி நிலவியது. தன்னம்பிக்கையே துன்பத்தால் ஏற்படுகின்ற துயரங்களை எல்லாம் போக்கிவிடுகிறது. பகைமையை பகைமையினால் மட்டுமே தணிக்கவே முடியாது, அன்பின் மூலமாக மட்டுமே தணிக்க முடியும். இவை அனைத்தையும் கடைபிடித்தேன் நான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்கவாறு விளைவு தானாக ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பேன். மணியின் ஓசையின் போல, பூவின் மனம் போல, நெருப்பிலே வெளிச்சம் போல, உயிரின் ஆற்றலே நம் அறிவாக விளங்குகின்ற என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வேன். அறியாதவர்கள், பயிற்சி செய்ய தெரியாதவர்கள், அவர்கள் என்ன கூறினாலும் என்ன கேலி செய்தாலும் எப்படி சினம் ஊட்டினாலும் நான் சினம் கொள்ளவே மாட்டேன், எதிர்த்தும் பேச மாட்டேன். என் வினைப்பதிவு கழிகின்றது என்று மனதில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். அவர்களை அன்பும் கருணையோடும் அவர்கள் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்துவேன். இறைவன் என்னுள் இருக்கிறார், இறைவனே நானாகவும் அனைத்து பொருட்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருக்கின்றார் என்று என் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வேன். நான் தவம் செய்யும் பொழுது வெளிச்சம் சப்தம் குறைவாக உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து தவம் செய்வேன். அப்பொழுதுதான் மனம் அமைதியாக இருக்கும். உடல், மனம், உயிர், தெய்வம் இந்த 4 தத்துவங்களையும் தெளிவாக உணர்ந்து அகத்தவம் புரிவேன். காலை மாலை தவம் செய்வேன். இவை அனைத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொரு பயிற்சிகளையும் இறையருளையும் குரு அருளையும் சாட்சியாகவே வைத்து தினந்தோறும் நாள் தவறாமல் செய்து வந்தேன். நிறைய மாற்றங்களும் சந்தோஷங்களும் என் வாழ்வில் அதிகமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நான் நினைத்த அத்துணை காரியங்களும் நல்லபடியாகவே நிறைவேறிவிட்டது.
நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம் எண்ண ஓட்டத்தை சீர்படுத்த வேண்டியது மட்டுமே. முறையான அகநோக்கு சிந்தனையை தூண்டும் பயிற்சிகளின் மூலம் மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டால் எண்ணத்தின் ஆற்றல் வளரும், மனோபலம் உண்டாகும். அதோடு மட்டுமல்லாது அதனுடைய பயன் வாழ்நாள் முழுவதும் நம்மை சிறப்பு அடைய செய்யும். இதுவே நான் பெற்ற வெற்றிக்கு காரணம். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பேசாம நீங்க சிந்தனை உரையாவே இந்த கொடுத்துட்டு இருக்கலாம். சூப்பரா அந்த கணீர் குரல் காணுமேன்னு வச்சு வந்துட்டீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிம்மா. புஷ்பா அம்மா, புஷ்பா பழனிசாமி அம்மா, அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. எல்லா புகழும் இறை சாதனை மார்க்கத்திற்கு. இதில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். குணம் மாறினால் குலமே மாறும் அப்படிங்கிற கூற்றுக்கிணங்க இறை சாதனை மார்க்கத்துல நான் இணைஞ்சுதாங்கம்மா 2 வருஷமாகவே நான் வந்து மிகவும் மகிழ்ச்சியா என்னை மாத்திட்டாதான் நம்ம குடும்பமும் உள்ள எல்லாரும் மாறுவாங்க அப்படிங்கிறத தொன்று தொட்டா இன்று வரல கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு சில நாள்கள் வந்து அதை வந்து பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாம போகுது. அதையும் அப்செட் பண்ணி ஏத்துக்க முடியுது. ஓ இன்னைக்கு நாம இது இன்னைக்கு இது தவிர்த்தா ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்னு. 108 நாளும் வந்து எனக்கு வாழ்நாள் முழுக்க இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிற வரையிலும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இன்னை வரையிலுமே இருக்கு. மற்றபடி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போதே அந்த ஒரு மகிழ்ச்சி இந்த அலையலையா பரவுது பாருங்க. அப்படியே நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும், தெருவில் உள்ள அனைவருக்கும், இந்த நகரத்தில் உள்ள அனைவருக்கும், இந்த மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும், இந்த பிரபஞ்ச உயிர்கள் அனைவருக்கும் அப்படியே சொல்லி சொல்லி வாழ்த்திட்டு தான் தூங்குறதே, வாழ்த்திட்டு தான் எந்திரிக்கிறதே. எந்திரிச்சதுமே வாழ்த்து தான். அந்த பிரபஞ்சத்தை அப்படியே கண்ணுக்குள்ள பாக்குறது தான் வேலையாகவே இருக்குங்கம்மா. வேலையோட வேலையாகவே. இன்னைக்கு உண்மையில என்னுடைய மகிழ்ச்சிங்கும் போது இந்த தெருவுல எல்லாருக்குமே அது கிடைக்கணுங்கிறது தான். இன்னைக்கும் ஆனந்த யோகாவுக்கு நிறைய பேர் அன்பர்களை இணைச்சிட்டு இருக்கேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயகிருஷ்ணன் ஐயா. ஜெயா கிருஷ்ணன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உள்ள கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை சொல்றேன். நவம்பர் 17ஆம் தேதி காஞ்சிபுரத்துல நான் சென்னையில இருக்கிறவன். அதனால ஐயா வந்து நேரடியா அங்க வந்திருந்தப்போ எனக்கு நேரடியா அந்த 108 நாள் சாதனை தொடங்குறதுக்கு நான் நேரடியாவே பார்க்க முடிஞ்சது. எனக்கு அதுல கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் வயசுல பெரியவன் தான் நான், 80 வயசு ஆகுது. இருந்தாலும் அதை இதை ஏன் நான் செய்ய முடியாதுங்கிறத செஞ்சு பார்த்தேன். நல்ல விதமா செஞ்சேன். உண்மையில நிறைய மகிழ்ச்சி என்ன ஏற்பட்டதுன்னா, அவர் காலையில குளிக்கும் போது உங்க உடல்ல வந்து அந்த குளிர்ச்சி ஏற்படும், உங்களோட உஷ்ணமெல்லாம் குறையுங்கிறது பிறகு இந்த 4 மணிக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து அந்த மார்கழி மாசத்துல குளிக்கும் போது கூட அவ்வளவு ஆர்வம் என் பாடியில ஏற்பட்டது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. அது எப்படி நான் சொல்றதுங்கிறது எனக்கு விவரிக்க முடியல. அடுத்தது அவங்க சொன்னாங்க, யாரையும் நீங்க எதிரில் பார்க்கும்போது, நடக்கும் போதோ வாக்கிங் போகும்போது ஆயின்னு இந்த கையை காட்டிட்டு போறதெல்லாம் விட்டுட்டு 2 கையும் கூப்பி அவங்கள வாழ்க வளமுடன் ஒரு சிரிச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் ரெசிப்ரோகேட்டிவ் வியூ. நீங்க சொல்றது அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க வழியில நடக்கும்போது நம்மளுக்கு வேண்டியவர்கள்ட்ட அது ஒரு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. 2வது 3வதா சொல்லும்போது வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க, துணைவியாரை பற்றி ஒரு 10 தடவையாவது நீங்க எழுதி கிச்சன்ல ஒட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் எனக்கு சிரமமா தான் இருந்தது. அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எழுதி வச்சுட்டா அப்புறம் அவங்க வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி ஆயிடுமோங்கிறதுக்காக பெரும்பாலும் நான் நேரடியாவே சொல்லிடுறது. அது ஒரு இது அட்வான்டேஜுங்க. பட் 108 நாளும் நான் வந்து முறைப்படி செஞ்சதுல வந்து ஒரு 85% நான் மார்க் வாங்குறதுக்கு வந்து நான் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. இன்றும் நான் தொடர்ந்து இருக்கிறேன். அதுல இந்த காலையில குளிக்கிறதுங்கிறதா எனக்கு மோஸ்ட் என்ன சொல்றது நல்ல ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. அந்த த்ரூ அவுட் த டே ஐ ரிமைன் வெரி ஆக்டிவ்.
ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இதுக்கு முன்னால் குளிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் வந்து 4 மணிக்கு பிறகு வந்து உங்களோட நாட்கள் வந்து நல்ல விதமா ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதிக நேரம் நான் எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படல. வாழ்க வளமுடன். இது என்னுடைய அனுபவம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். இந்த 80 வயதிலும் சிறப்பா நீங்க செஞ்சது உங்களோட பதிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக அம்சவேணி அம்மா. அம்சவேணி அம்மா. வாழ்க வளமுடன். அம்சவேணிங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்க. வாழ்க வளமுடன். 108 நாள் செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்க. ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்க. ஆனா 2 நாள் 3 நாள் தலை குளிச்சாவே சளி பிடிச்சிரு, ரொம்ப இதா இருக்கு. ஆனா 108 நாள் அந்த டைம்ல 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சது அவ்வளவு ஒரு இதா சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவு நல்லா இருந்துச்சு. குதிங்கால் வலி கொஞ்ச நாளா ஒரு வருஷமா இருந்துச்சு. ஆனா இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நிரந்தரமா அது வலி என்னன்னே தெரியாம ஆயிடுச்சு. உடல் நல்லா சுறுசுறுப்பா இருக்குது. அப்புறம் அது எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க 108 நாள் செஞ்சதுங்க. இதுக்கு தவம் செய்யும்போது அப்படிதாங்க. அது நிறைய விஷயங்கள் நல்ல நல்லதா நடக்குதுங்க. பரவாயில்ல, கடவுள் கூட இருந்தே நம்மளை இயக்குறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. அதனால இறைக்கும் குருவுக்கும் ஐயா அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றி சொன்னால் கூட மிகையாகாதுங்க. ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனிதாம்மா. அனிதாம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். அனிதாம்மா, அம்மா அந்த மைக்கு டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஹலோ. பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா நான் 108ல தொடர்ந்து இருந்தேம்மா. 108 நாளும் ஒரு நாள் தான் ஏதோ சாட்டு இது பண்ணல. நான் வந்து மகரிஷி இருக்கும்போதே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரம்மஞானம் முடிச்சேம்மா. அப்புறம் இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்ததுதான் இறை சாதன மார்க்கத்தில் சேர்ந்து 108 சேலஞ்சு. இப்பவும் டெய்லி எக்ஸசைஸ் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேம்மா. உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். சித்தர் குழுவுல சேர்றதுக்கு என்னம்மா பண்ணும்? நாங்கம்மா சித்தர் குழுவுல அம்மா அது பயிற்சிகள் இருக்குமா, பயிற்சிகள் தனியா இருக்கும். நீங்க அப்புறமா பேசுங்க, போன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்கம்மா. சாரி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயாளம்மா. விஜயாளம்மா, வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இந்த 108 நாளும் நான் அந்த பயிற்சியில கலந்துக்கிட்டேம்மா. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு இறை சாதனை மார்க்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதுல மேக்சிமம் நிறைய பழக்கங்கள் நான் லாஸ்ட் இயர் மார்கழியில இருந்து பழகிட்டு வந்ததுதான். ஆனா இந்த வருஷம் புதுசா கொஞ்சம் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய மாற்றங்கள். எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. பிரத்யேகமான வாழ்க்கை நல சங்கல்பங்கள் அந்த எழுதி நான் எங்க வீட்டு டோர்ல ஒட்டியிருப்பேன். கணவருக்கு நன்றி. அது எழுத நிறைய இருந்துச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியம். அது எழுத உட்கார்ந்ததுனாலதான் அவ்வளவு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு சாப்பிட்றதுனா அதுல ஒரு அளவு முறை. அது மாதிரி நிறைய ஈவினிங் குளிக்கிற பழக்கம் முன்னாடி என்கிட்ட கிடையாது. அது வந்து இந்த 108 நாள்ல நான் அதை 108 நாளும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் இது பண்ணேன். அதில் நிறைய ஒரு மன திருப்தி, சந்தோஷம் அதெல்லாம் கிடைச்சிச்சு. நிறைய மாற்றங்கள் வந்தது. மன மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. நான் அந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டா கூட நான் இன்னும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த நாளுக்கு நன்றின்னு அந்த பாய்க்கு கீழே எழுதி வச்சுட்டு தான் படுப்பேன். அது அந்த நாளை மகிழ்ச்சி ஆக்குச்சு. சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறதெல்லாம் அது மேஜிக் மாதிரி, நான் நிறைய மேஜிக் மாதிரி நடந்துச்சு அதுல உள்ளது பூராமே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகப்பெரிய நன்றி. வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை எனக்குள்ள
கொடுத்துச்சு அந்த 108 நாள் சேலஞ்ச் பயிற்சி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வைரமணி அம்மா. வைரமணி கணேசன் அம்மா அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க. முதல்ல இறை சாதனை மார்க்கத்துக்கு கோடான கோடி நன்றிகள். இறைமதன் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் லதா அம்மாவுக்கும் நன்றிகள். 108 நாள் சேலஞ்சுங்கிறது நெசமாவே நாங்கள்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான்லாம் கலந்துக்கிட்டேன். முதல்ல கொடுத்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் செஞ்சோம். ஒரு வாக்கிங்கு அப்படி நிறைய விஷயங்களை கொடுத்த போது ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட்டத்தில் ஓடின மாதிரி தான் இருந்தது. ஆனால் காலையில் உள்ளதெல்லாம் கரெக்டாக நான் செஞ்சுருவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன். அடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்த விஷயங்கள்லாம் நெசமாவே அதெல்லாம் செய்ய முடியுமா, அது எப்படி முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா விஷயங்களையுமே நாங்கள் செஞ்சு இந்த மைதா ஆனால் அதெல்லாம் ரெகுலராகவே நாங்கள் அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்காத மாதிரி தான் இருந்தது. அதுக்கெல்லாம் கோர்த்து அவர் இவ்வளோ விஷயங்களை கோர்த்து கொடுத்தது, அதுக்கு போட்ட எஃபர்ட்டு இந்த ஆசிரியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதுக்கு மார்க் போட அதை எடுத்து அவங்க ஐயாட்ட காட்டி அதுக்கு விஷயங்களை காட்டி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். கடைசி வரைக்குமே நாங்கள்லாம் அட்டன் பண்ணோம்மா 108 நாளும். இப்பயும் அதே இந்த தலைக்கு குளிக்கிறது, நம்ம இயற்கை வாழ்வியல் அந்த விஷயத்தில் சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு. மனசளவுலையும் உடல் அளவுலையும் ஆரோக்கியமாக இருக்கோம்மா. இதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா அம்மா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மாலதி அம்மா. மாலதி அம்மா. ஓகே. மாலதி அம்மா. மாலதி அம்மா அன்மியூட் போட்டு. வாழ்க வளமுடன். மிக்க வாழ்க நன்றி, வளமுடன். மிக்க நன்றி. எல்லாரோட ஃபீட்பேக்கை கேட்கும் போதும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா நிறைவா இருக்கு. அந்த அப்படியே மனம் அப்படியே அங்க பின்னோக்கி போயிடுச்சு. நவம்பர்ல இருந்து அந்த நவம்பர் 17ஆம் தேதி காஞ்சிபுரத்துல நடந்தது அந்த நேரடி வகுப்பு 2 நாள். ஐயா அங்க சிவசாமி ஐயாவோட ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தப்போ இந்த கிளாஸ் அங்க நடந்தது. அப்போதான் இந்த சித்தர் காப்பு அங்க நேரடியா கட்டிட்டு அங்க ஒரு 75 அன்பர்கள் கிட்ட வந்திருந்தாங்க. அந்த விழா ரொம்ப அந்த கிளாஸும் சரி அந்த காப்பு கட்டும் நிகழ்வும் சரியா ரொம்ப நிறைவா இருந்தது. சோ அது அந்த தொடங்கிய இடம் காஞ்சிபுரம். அதே போல நம்ம நிறைவு பெற்றது மதன் ஐயாவோட பர்த்டே அன்னைக்கு. சோ அதுதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நம்மளா பிளான் பண்ணி நடத்தினா அது நிகழ்ச்சி அப்படிம்பார். இதெல்லாம் தானே நிகழ்றது, இறைநிலை நிகழ்த்துறது நிகழ்வு அப்படின்னு சொல்லுவார். அதனால இது அந்த மாதிரி ஒரு இறைநிலை நடத்திய நிகழ்வா தான் நான் பாக்குறேன். இதுல பயணிச்சது ரொம்ப மகிழ்வா இருக்கு. இதுக்காக நிறைய அன்பர்கள் அருள் தொண்டு செய்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் நன்றி சொன்னாங்க. குறிப்பா நம்ம ஒரு 5 டேஸ்ல இந்த அன்பர்கள் எல்லாம் ஒரு குழு போட்டு அவங்க கிட்ட பேசி அவங்கள அந்த நன்கொடை செலுத்த சொல்லி அத குரூப்ல போட்டு அவங்கள இணைச்சு இதெல்லாம் 970 பேர்கிட்ட 5 டேஸ்ல எல்லாம் செய்யறது சாத்தியமே இல்லை. நம்ம வாலண்டியர்ஸ் அவ்வளவு பக்க பலமா இருந்து அதை பண்ணினாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்க பேரையும் நான் சொல்லி அவங்கள நான் வாழ்த்த விரும்புறேன். அபிராமி அம்மா, பானுப்பிரியா அம்மா, பாக்யஸ்ரீ அம்மா, திவ்யா முத்து அம்மா, கனகா அம்மா, லதா அம்மா, இவங்க எல்லாம். அப்புறம் இவங்க நம்ம சாந்தி கௌரி அம்மா, விஜயலட்சுமி அம்மா, இவங்கெல்லாம் அந்த அன்பர்கள்கிட்ட இவங்க நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம அந்த போஸ்டர்ல. இவங்கெல்லாம் அன்பர்கள் கிட்ட பேசி அவங்கள நன்கொடை அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு அந்த நன்கொடை செலுத்திய பிறகு அவங்கள குரூப்ல சேர்க்கறதெல்லாம் அவ்வளோ குவிக்கா அவ்வளோ அழகா அந்த 5 டேஸ்ல பண்ணது ரொம்ப நிறைவா இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த
நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இறை சாதனை மார்க்கம் துவங்கியதுல இருந்து பயிற்சிகளை நம்ம முழுமையா செஞ்சுட்டு வரோம். இதுல இன்னும் அதே பயிற்சிகள் தான் இன்னும் நமக்கு வந்து தற்சோதனை ஒரு கணத்திலயும் நம்ம வந்து தற்சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய வந்தது. அதை நம்ம இன்னமும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு தருணத்திலயும் ஒவ்வொரு செகண்டும் இப்ப நான் வந்து பேசுனது சரியா அப்படின்னு நானே வந்து என்ன கேட்டுக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியா இருந்தது. அதே போல இந்த சித்தர் காப்பு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, அதை டெய்லி சொல்றது. அதே மாதிரி இந்த 108 நாள்ல தான் வந்து சிவசாமி ஐயாவோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ண. அப்புறம் அங்க இயற்கை வாழ்வியல் பயிற்சி அங்க நடந்தது, அங்க அட்டன் பண்ணோம். அதெல்லாமே வந்து இந்த டியூரேஷன்ல தான் கிடைச்சது. அதே மாதிரி பட்டறை வகுப்பு ஒண்ணு நடந்தது, அதெல்லாமே வந்து இந்த வகுப்போட இந்த பயிற்சிகளோட சேர்ந்து அதையும் இது பண்ணும்போது முழுமையா அதுல வந்து கலந்து கொண்ட ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப கிடைச்சது. அதனால இவ்வளோ அருமையா இந்த ப்ரோக்ராம வடிவமைச்சு நமக்காக கொடுத்த இறை மதன் ஐயா அவர்களுக்கும் லதா அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நம்ம மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல நம்மளும் ஒரு பாட்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு தான் சொல்லணும். அதற்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இதே போல செய்யணும். அதே மாதிரி இந்த அடுத்த மாசம் வந்து மௌனம், அடுத்த வருட மௌனத்துல நான் 1 மாதம் முழுமையா கலந்துக்கணும் அப்படின்னு நான் சங்கல்பம் எடுத்திருக்கேன். ஏன்னா போன வருஷம் என்னால போக முடியல மார்கழி மாதம். அதனால இந்த வர வருடம் அவசியம் அதுல கலந்துக்கணும்னு இந்த 108 நாள் நிகழ்வுல நான் அதை நிறைவு செய்யற அன்னைக்கு அதை நான் சங்கல்பமா எடுத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கு இறையர்களும் குருவர்களும் நிச்சயமா நமக்கு வழி நடத்துவாங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். அதே மாதிரி இதுக்காக நன்கொடை கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது போல இந்த இன்னைக்கு வந்து நான் அந்த 10 அன்பர்களுக்கு அந்த பரிசு தொகை கிடைச்சது இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணதுல. சோ அவங்களுக்கு எல்லாமும் நான் போன் பண்ணேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை, வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை. ஆனா அப்ப கூட வந்து அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க, உதயகுமாரி அம்மா. அவங்க பேத்தி வந்து இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாங்க. அப்பவும் அவங்க ஏதோ அந்த ஃபங்க்ஷன் இருந்தது போல இருக்கு வீட்டுல, அதை முடிச்சுட்டு உடனே வந்தது. அம்மா வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. சோ இந்த நிறைய அன்பர்களோட இந்த முறையை வந்து பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதே போல அவங்க அந்த 30 விழாக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. அந்த சர்டிபிகேட்டை வாங்கும்போது அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே போல ஐயா 2 முறை சென்னைக்கு வந்தப்போ யாராவது அன்பர்கள் வருவாங்க கலந்துக்கிட்டவங்க, அவங்களுக்கு ஐயா கிட்ட சர்டிபிகேட் வாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த சர்டிபிகேட் எல்லாம் நான் எடுத்துட்டு போவேன். அங்க யார் வந்தாலும் நீங்க கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஐயா கிட்ட அந்த சர்டிபிகேட்டை கொடுக்க சொல்லி போட்டோ எடுக்கும்போது அவங்களுக்குள்ள அதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். சோ இப்ப கூட ஸ்ரீலங்கால அன்பர்கள் சொல்லியிருக்காங்க, ஐயா கை நாங்க ஸ்ரீலங்கால அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும் அப்படின்ட்டு. சோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. வேற எதுவுமே இந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைவை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நம்ம உளமாற நம்ம இதை வந்து உணர்ந்திருக்கோம். அந்த வாய்ப்பை கொடுத்த இறைக்கும் குருவுக்கும் நமது மதன் ஐயாவுக்கும் இறை சாதனை மார்க்கத்துக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்க வளமுடன். இதற்காக அருட்தொண்டு செய்த அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் காலம் போராது. நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கும் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் குருவிற்கும் நம்ம இதை இறை சாதனையில் அருட்சேவையாளர் பொருட்சேவை அனைவருக்குமே நம்ம நன்றி சொல்ல நேரம் போதாது, காலம் போதாது. அம்மா சொன்ன மாதிரி 108 நாள் பயிற்சியில் ஒரு 10 பேருக்கு பரிசு வாங்கினாங்க. அந்த 10 பேர் பரிசு வாங்கினதுல பயிற்சிகளை முறையாக 108 நாட்களும் செய்து அந்த நிறைவை பெற்று நல்லா இன்னும் அந்த உயரத்துக்கு ஆன்மீக பாதையில் நமக்கும் கொஞ்சம் முன்னாடி இப்போ முதல் பரிசு வாங்கி மாலத்தி அம்மா தான் அதில் முதல் பரிசு வாங்கி அந்த பரிசையும்
சில பேர் அதில் அப்படியே இறை சாதனை மார்க்கத்துக்கே கொடுத்தாங்க. அந்த மாதிரி அம்மா அவர்களும் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா அவங்க நல்ல ஆத்மார்த்தமான ஒரு நம்ம சர்வீஸு. அம்மாவோட நல்ல முன்னேற்றம் வந்து அவங்களோட குரல் மாற்றம், நம்மக்கிட்ட பழகும் விதம் எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய நல்லா அந்த உயரத்துக்கு வராங்க. நாமளும் அந்த கிட்ட அவங்க பின்னாடி இருக்கிறோம். அவங்க பக்கத்துலேயும் போகணும். நாமளும் அந்த உயரத்துக்கும் அந்த பாதையில் கடந்து இன்னும் தூரம் வெகு தூரம் நம்ம போக வேண்டிய நிறைய இருக்குது. இந்த 108 நாள் சாதனைன்றது 108 நாளோடு இல்லாமல் அது வாழ்நாள் சாதனையாக இருக்கணுன்றது தான் ஐயாவோட இது. வாழ்நாள் முழுவதும் நாம் இந்த பயிற்சிகளை செய்து எப்போவுமே இந்த மகிழ்ச்சி, நிறைவு, அன்பு வந்தாச்சுன்னா அது என்றைக்கும் மாறாமல் இருக்கணும். அது வந்தாச்சுன்னா வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த நிலையிலேருந்து நம்ம அச்சிலேருந்து அது பெறக்கூடாது. அதுதான் இதனுடைய தாத்பரியம். அந்த நிலைக்கு நாமளும் வரணும். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இந்த தருணத்தில் நம்ம இன்று ஒரு 20லேருந்து 25 பேர் அன்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் மிக சிறப்பா. அம்மா 29 பேருமா மொத்தம். 29ஆ? சரி. 29 பேர் நமக்கு நிறைவா வந்து அனுபவ உரை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நன்றி. தொடர்ந்து நம்ம இதை பயணித்து இன்னும் நம்ம முன்னேற்றம் பெறணும் அப்படின்றதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரை 108 நாள் அந்த சேலஞ்சு அதற்கு அனுபவ உரை கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணை